அந்த இலக்கியத்தில் இல்லாத சொற்கள் சங்ககால சமூகத்தில் நடைமுறையில் இருந்துள்ளன. சங்க இலக்கியத்துல இப்படிப்பட்ட சொல் இல்ல. திருமணம் அப்படிங்கிற சொல் கிடையாது, குடும்பம் அப்படிங்கிற சொல் கிடையாது. ஆனால் திருமணம் செய்திருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த குடும்பமாக வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிற இந்த வழக்கம் இருந்திருக்கிறது. சொல் மட்டும் இல்லை, அதுக்கு அவங்க வேற வேற சொல்ல பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரி, அடுத்தது பலர் துஞ்சவும் தாம் துஞ்சான். இது நீக்கப்பட்ட பகுதி. குழிமாற்று எந்த துறையோடு தொடர்புடைய சொல்? கணிதம். குழிமாற்று என்றால் என்ன? பெருக்கல் வாய்ப்பாடு. ஆமா, மாச்சு. இதுவும் நீக்கப்பட்ட பகுதி. தமிழின் திணை பாகுபாடு எதன் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கிறது? பொருள் குறிப்பு. ஆமா. ஆராய்ந்து சொல்கிறவர் யாரு? எதை ஆராய்ந்து தெரியும் உனக்கு? எதை ஆராய்ந்து சொல்லுவாரு? தன்னுடைய கடமை இல்லையா? தன்னுடைய கடமையை உணர்ந்திருக்கணும், தெரிஞ்சுக்கணும், அந்த காலத்தை பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் இடத்தையும் பார்த்துக்கணும். இது தெரிஞ்சுதான் நம்ம செய்தியை சொல்லலாமா சொல்லலாம்னு முடிவு பண்ணணும். சரி, வெங்கதிர் இலக்கண குறிப்பு பண்பு தொகை. சரி, உரிமை தாக்கம் என்ன சிறுகதையின் ஆசிரியர்? பூமணி. உரிமை தாக்கம் பூமணி. முதல் கல் தான் உத்தம சோழன் இல்லையா? உத்தம சோழன் என்கிற செல்வராஜ். சரி, முன்னெழுத்து அரசன் பின்னெழுத்து தமிழ் மாதம் கோதை. இது புத்தகத்துல பின்னாடி பயிற்சி 2 இருக்கணும். சரி, ரச்சனை யாத்திரிகம் என்ற நூலின் ஆசிரியர் H.A. கிருட்டிணனார். தலைக்கோள் புணர்ச்சி விதியை தேர்ந்தெடுக்க சரி, அடுத்தது நகரம் பட்டை தீட்டிய. இதெல்லாம் பார்க்கலாம், ஒரு மதிப்பு பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்த்துரும். சரி, ஏன்னா அதுல அந்த 8 எழுதும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அப்படிங்கிற போது நமக்கு சில வினாக்கள் நீங்கி இருக்கும், அதையும் பார்க்கலாம். நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வேறுமாறு 2வது இயல் தெரியும். தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்தூள் வளர்த்தலமோங்க கந்தவேலே. சரியா? அதை நம்ம பார்த்துருக்கோம், வச்சிருக்கோம். நிலையாமை குறித்து சபரி உரைக்கும் கருத்து. இது நமக்கு இல்ல. இப்ப இருக்கா? இல்ல. இறைமகனா நிலை கண்டு மக்கள் எதிர குழம்பில இல்ல, இருக்கு. அப்ப வானம் இடிந்து விழவில்லையே, கடல் நீர் வற்றி போகவில்லையே, அப்புறம் பூமி பிறந்து வெடிக்கவில்லையே, இதெல்லாம் தாமதிப்பது கேட்டாங்க, பார்த்தோம். அடுத்தது நடையழகில் கிடையாது. சங்க காலத்தில் தாய் வழி சமூக முறையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள். சொத்தும் வளங்களும் பெண்களுக்கு போய் சேர்ந்தன. இவளது மகன் என்று கூறும் உரிமை இருந்தது. இவளது மகன், இவரது மகன், இவளது மகன் இல்ல, இவளது மகன்னா அம்மாவுடைய பிள்ளை. இந்த அம்மாவுடைய பிள்ளை யாருடைய பிள்ளைமா? அந்த அம்மா இருக்காங்க, அவங்களுடைய பிள்ளை. அப்ப தாய் வழி சமூக முறை மேலும் இருந்ததை சொல்லுதுன்னு தோணும். அக்காலத்து கல்வி முறையில் மனநல பயிற்சி உதவிய நூல்கள் யாவை? அதெல்லாம் நமக்கு தெரியும். பொருள் வேறுபாடு இருந்து தொடர் அமைக்க. விலை, விலை. இன்னொரு தெரியும் நமக்கு, விழை இல்ல, உதவுக்கு பின்னே இருக்கு. சரி, அடுத்தது பொருத்தமான வேற்றுமை உருவுகளை சேர்த்து முறையான தொடர்கள் ஆக்குக. ஐ, ஆல், கு, இன், அது, கண். மாறன் பேச்சுத்திறன் யார் எழுத முடியும்? சான்றோர் மதிப்பு கொடுத்து வாழ்வு உயரலாம். அவ்வளவு. கீழ்காணும் இக்கு போடல. சொற்றொழில் பிழை நீக்கி எழுதுக. பறவைகள் நெல்மணிகளை வேகமாக கொத்தி தின்றது. நேற்று ஒரு கூடுதல் பேச்சு நம்ம பார்த்தோம், இதெல்லாம் புத்தகத்துல கிடையாது. அப்ப கூடுதல் பேச்சு கேட்டுக்காங்க பார்த்தீங்களா? முழு தேர்வுல. அப்ப அதனாலதான் கூடுதலுக்கு வாங்க நான் கூட கேட்டுக்கிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப. சரி, பறவைகள் நெல்மணிகளை வேகமாக கொத்தி தின்றன. அவன் வெண்மதியிடம் பேசினாய். அவன் வரதுனால பேசினான் தான் வந்துருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் கூட கிடையாது புத்தகத்துல. சரிங்களா? அப்ப உங்களுடைய மொழித்திறன் சோதிப்பதற்கு புத்தகம் சார்ந்த செய்திகளையும் நம்ம கூடுதலாக வாசிக்க வேண்டும். புரியுதுங்களா? 9 தருவாங்க, அதுல 7 தான் எழுத போற. ஒருவேளை 3 கேட்டாங்கன்னா அது மாதிரி மரபு தொடர்கள் இருக்குது, இது மாதிரி வாக்கிய பிழைகள் இருக்குது, அப்புறம் எழுத்து பிழைகளை நீக்கிறது இருக்குது. இது எல்லாத்தையும் இந்த 3 கேட்டாங்கன்னா நீங்க இந்த 3ல ஏதாச்சும் ஒண்ணு கட்டாயமா எழுதி ஆகணும். 2 தான் நீங்க தவிர்க்க முடியும். அவங்க 3 வெளியில இருந்து கேட்டிருந்தாங்க, 1 வெளியில இருந்து நீங்க கேட்ட எழுதுற மாதிரி இருக்கும். 2 மட்டும் கேட்டாங்கன்னா அந்த 2 மட்டும் தவிர்த்துட்டு புத்தகத்துக்கு பின்னாடி கேட்டிருக்க அந்த 7 எழுதிருவீங்க. 7 கூட்டல் 2 9 வினாக்கள் இருக்குது. சரிங்களா? அப்ப 3 வினாக்கள் அது மாதிரி வச்சாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து படிக்க வேண்டியது இருக்குது. சரி, சொற்களை ஏற்ற இடத்தில் நிரப்புக. வேற்றுயிரால் இது கூட நீக்கப்பட்ட பகுதி. பாயப்படலாம்ல, வீட்டை நீக்கப்பட்ட பகுதி. சரி, தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. இன்னைக்கு சாயங்காலம் கபடி போட்டி நடைபெறும். ஐப்பசி அடைமழையில் ஊருணி நிறைந்தது. எத்தனை மாற்றம் இதுல? இன்னும் இல்லையா? ஒரே ஒரு மாற்றம் இருக்கு. ஊருணி கண்ணங்க நான் போடணும். சரிங்களா? ஆனா இது வரும்போது நான் உங்களுக்கு 2 இடத்துல நான் மாற்றம் சொல்லியிருக்கேன். சரிங்களா?
அவங்க எப்படி கொடுப்பாங்க? ஒருவேளை இங்க சரியா கொடுத்துருக்காங்க, அடைமழை தான் சரி, அப்ப அப்படியே இருந்துச்சுன்னா அப்படியே எழுதிடுங்க. சில வேலைகள்ல அப்பிசி அப்படின்னு கொடுப்பாங்க. இப்ப கூட போன தேர்வுல என்ன கொடுக்குறேன் உங்களுக்கு. போன தேர்வுல எப்படி இருக்குன்னா, அப்பிசி அடமழையில் ஊருணி நிறைந்தது. 3 மாற்றங்கள் செய்யற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்ப நீங்க பயிற்சி எடுத்தது ஒரே ஒரு மாற்றம் தான். ஆனா இது எப்படி மாற்றம்னா 3 இடத்துல பிழைகார மாதிரி மாத்தலாம். என்னது? அப்பிசி பேச்சு வழக்கு தானே, கொச்சை வழக்கு தானே. அப்பிசி மாசம் அப்பிசி அடைமழையில் ஊருணி நிறைந்தது. அப்பிசி அடமழை கை கிடையாது, ஊருணி நிறைந்ததுன்னா 3 இடத்துல மாத்தணும். 1 ஐப்பசி அடைமழை ஊருணி இங்க மட்டும் டன்னா. சரிங்களா? இப்படி நம்ம மாத்த வேண்டியது இருக்கு. இங்க சரியா கொடுத்துருக்கான், அதனால சரியா நம்ம எழுத போறோம், அப்படி எழுத போறோம். ஒருவேளை இங்க மாத்தினாங்கன்னா அப்ப நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றேன். இந்த வினா கேட்டாங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். சரியா கொடுத்துருக்காங்களா தவறா கொடுத்துருக்காங்களான்னு பார்க்க வேண்டியது இருக்கு. புரியுதா? இங்க சரியா கொடுத்துட்டு ஓஹோ 2 பிழை எப்பயுமே கொடுப்பாங்கப்பா, அதனால நம்ம இருந்தா அடமழை தான் சரியா இருக்கும்னு நினைச்சிட்டு நம்ம மாத்திருக்கலாம். சரிங்களா? அப்ப இந்த ஒரு வினா வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. இது புத்தகத்துல இருக்கு. பலகையாலான மேசையில் உணவு உண்டன, பல கைகள் ஒன்றிணைந்து வெற்றியை தமதாக்கின. நம்ம எழுதுறோம். தலைமை நிகழ்ச்சிக்கு என் அப்பா தலைமை வகித்தார். என் தாத்தா தலைக்கு மை தடவி வந்தார். ஏதேனும் ஒன்றனுக்கு பகுவது உறுப்பினர்கள் தருங்க. இங்கேயும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொன்னேன். என்ன சொல்லிருக்கேன்? ஏதேனும் ஒன்றனுக்கு கொடுத்துருக்காங்களா பாருங்க. ஏதேனும் ஒன்றனுக்கும் கொடுத்துருக்காங்களா பாருங்க. ஏன்னா இப்ப 6 குறைச்சதுனால இந்தந்த விஷயங்கள்லாம் அவங்க ஏதாச்சும் ஒரு சம்பவம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதனால நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறீங்க. ஏதேனும் ஒன்றனுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் தருக. ஒன்றனுக்கு பகுபத உறுப்பினம் தருங்க. இங்க பகுபத தூக்கிட்டு ஏதேனும் ஒன்றனுக்கு உறுப்பிலக்கணம் தருக கேட்பாங்க. உறுப்பிலக்கணம் என்றாலும் பகுபத உறுப்பிலக்கணம் என்றாலும் நமக்கு ஒன்றுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அறுத்து அப்படின்னா ஊ என்பது கலைந்து கலை இது கூட்டல் பூ. சரிங்களா? இத்துதான் இந்த மாறி இருக்கிறது. இத்து சந்தி இந்தானது ஒரே வரிசையிலே அடுத்தடுத்த வரிசையிலே ஒரே வரிசையில் தான். ஏன்னா சந்தி தான் அவ்வாறு மாறி இருக்கிறது. ஒரு உறுப்பு தான் இன்னொரு உறுப்பாக மாறி இருக்கிறது தவிர்த்து 2 உறுப்புகள் அங்க இல்லை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி தருக அப்படின்னு கொடுத்து பார்த்திருக்காங்க. இங்கேயும் ஏதேனும் ஒன்றனுக்கு கொடுத்துட்டாங்க. 99% பட்டாம கொடுப்பாங்க. நம்ம அந்த 1% கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வினாவுக்கும் எச்சரிக்கை தேவை. மொழிபெயர்ச்சியும் ஒரு மதிப்பெண்ணையும். மொழிபெயர்ச்சியில் தான் அவங்க சிக்கல் வைப்பாங்க, அப்போது ஒரு மதிப்பெண் வைப்பாங்க. அதுல பின்னாடி பின்னாடி நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப இந்த 2 எழுதுகிற போதும் கொஞ்சம் கவனம் தேவை. சரியா? வினாவை 1 2 வாட்டி படிச்சுட்டு நம்ம 2 தான் எழுதுறோமா 1 தான் எழுதுறோமா அந்த சரியா தான் எழுதிருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வினாவுக்கு போங்க. திருவளர் செல்வன் இதுல சரியான தொடர் எது? அதற்கான இலக்கண விதி 6. முதல்ல என்ன கேட்டிருக்காங்க? இவற்றில் சரியான தொடர் எது? இது திருவளர் செல்வன். இலக்கண விதி வினை தொகையின் இடையில் வல்லினம் மிகாது. அப்படின்னு ஒண்ணு இருக்கலாம். சரியான தொடர் வினைத்தொகை திருவளர் செல்வன். கீழே இலக்கண விதி திருவளர் செல்வன் என்பது வினைத்தொகையாகும். வினைத்தொகையின் நிலையில் வல்லினம் மிகாது. புரியுதுங்களா? இப்படி இன்னும் நம்ம தெளிவா எழுதலாம். சரி, அடுத்தது இங்க 4 வினாக்கள் தருவாங்க. 2 வினா எழுதணும் தெரியும். இது ஏன் 2 கேட்டிருக்காங்க? 3 தானே கேட்கணும் இங்க நமக்கு. முதல் எடுத்தோம் அது சிறுவினாக்கள் தான். கரெக்ட். குருவினா முடிஞ்சிருச்சு, இப்ப சிறுவினாக்கு வந்துட்டோம். ரைட். அப்ப சிறுவினான்னா 4 வினா கேட்பாங்க, நம்ம 2 வினா எழுதணும். சரிங்களா? இங்கேயும் அதே மாதிரி உரைநடை சிறுவினால 4 கேட்பாங்க, 2 எழுதணும். சரி, அடுத்தது பாருங்க. சடாயுவை தந்தையாக ஏற்று ராமநாத்திய கடமை புத்தகம். அதாவது மனத்திற்பம் அவசியமான பண்பு என்பது இருந்துச்சு. சிறுவினாக்கள்லாம் பெரும்பான்மையா அதுவும் 99% புத்தக நாட்கள் தான் வரும் உங்களுக்கு. அதனால அது நீங்க கவலைப்பட தேவையில்லை. மனத்திற்பம் அவசியமான பண்பு என்பதை குரல் நெறி நின்று விளக்குக புத்தகனாக தான் இருந்துச்சு. ஏங்கொள்ளி ஞாலத்து இருள் அகற்றும். இங்க பாருங்க, வினாக்களும் கேட்டிருக்காங்க. அதனால மனப்பாட பகுதியில் அவசியமா எதிர்பார்ப்பாங்க, நம்ம கட்டாயமா எழுதணும். புரியுதுங்களா? ஏன் அதெல்லாம் அது காரணம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். காரணம் கூட சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல அது மாதிரி எழுதக்கூடாது. ஞாலத்து வெந்ததி ஒன்று அப்படின்னு எழுதக்கூடாது.
நான்கு வசதியா போகும்னு நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஏன்னா நீ கீழே வெண்பா எழுதுற, என்னது அது பாவ எழுதுற, நேரிசை வெண்பா. இந்த நேரிசை வெண்பாக இருந்துச்சுன்னா அங்க நீங்க அது மாதிரி எழுதக்கூடாது அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லுது நமக்கு. அதனால அங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அடுத்தது இடஞ்சுட்டி பொருள் விளக்கு நமக்கு 2 அல்லது 3 தான் இருக்கு. அப்ப அந்த 3ஐயும் நம்ம மிகச்சரியாக நம்ம வாசிச்சா கட்டாயமா ஒன்று இருக்கும். இடஞ்சுட்டி பொருள் விளக்கு ஒன்று கட்டாயமா இருக்கும் உங்களுக்கு வினாத்தாள்ல. இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய வினாத்தாளையும் பாருங்க. யானை புகப்புலம் போல நீக்கப்பட்ட பகுதி. வேளாண் மேலாண்மை குறித்து நீ பரிந்துரை எழுதுக. இலக்கியத்தில் மேலாண்மை. மணலில் எழுதியது முதல், இது யாருக்கான வினாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம அதை எழுதலாம், எழுதலாம். பண்டைய விருந்த குடும்பத்தின் தொடர்ச்சி இன்றைய கூட்டு குடும்பம், இதுவும் புத்தக வினா இருக்குது. சங்க பாடல்களில் ஒளிக்குளம், இது நீக்கப்பட்ட பகுதி. நிழல்நிறை அணி அல்லது சொற்பொருள் பின்னொரு நிலை அணியை சான்றிதழ் விளக்குக. அணி, திணை, துறை, இந்த 3ல 2 எழுதுற மாதிரி கேட்டு பார்க்கணும். திணை, துறை, அணி. சரிங்களா? இங்க வருங்க, நிழல்நிறை அணி அல்லது சொற்பொருள் பின்னொரு நிலை அணி, 2 அணி கேட்டு ஒரு அணியில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, நயம் பாராட்டுக. வாழ்க்கை நிகழ்வு எடுத்துருதுங்க. பாடான் திணையை கேட்டுருக்காங்க. சரிங்களா? துறை கேட்கல. அப்ப திணை கேட்டா துறை கேட்க மாட்டாங்க. அல்லது இதுக்கு அல்லது அல்லது அப்படின்னு கேட்டுருவாங்க. இது ரெண்டுத்துக்குமே பாடான் திணை அல்லது பொருள்மொழி காஞ்சி துறையை விளக்குங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. சரி, அடுத்தது கீழ்காணும் வினாக்களுக்கு விடை தருங்க. இதெல்லாம் எளிமையான வினாக்கள், அதெல்லாம் அப்படியே பார்த்து சொல்லிடுவீங்க. புத்தகத்தில் இருக்கக்கூடியது. தமிழின் சீரழிமை திறன் ஏது கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனொற்ற. அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம் வழி நின்று விளக்குக. குடும்பம் என்ற சிறிய அமைப்பிலிருந்தே நிர்வாக மேலாண்மை குறித்து கிராமங்கள் முகவரி இருந்து வருகின்றன. இது நீக்கப்பட்ட பகுதி. ஆனா இதுக்கு இங்க என்ன வந்திருக்கலாம் அப்படின்னு கேட்டா, இப்ப நமக்கு சூரியனை பிரஸ் வரைக்கும் பாரு, தோப்பில் முகமது மீரான் தான். இது கூட இது தோப்பில் முகமது மீரானுடைய கதை. அடுத்தது பாத்தீங்கன்னா பாரதியின் கடிதம். எல்லாமே இப்ப பகுதியில எல்லாமே இருக்கு. சரிங்களா? ஒருமையுடன் பாட்டும் இருக்குது, படு திருக்குறளும் இருக்குது. சரிங்களா? இது ஒரு வினா. இதே மாதிரி அடுத்தது 2வது வினா பாருங்க. தமிழின் திணை பாகுபாடு. ஒரு குறிப்பு, திருக்குறள் உள்ள மொத்த இயல்பு எண்ணிக்கை. மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு, உனக்கு தெரியும் அது, ஆனா புத்தகத்துல இல்ல. நான் சொல்லியிருக்கேன் உனக்கு. இப்படி 2 நூல்கள் மையாடல் பத்தி பேசுது. ஆமா, மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச போட்ட மிக வளர்ந்தாய் என்று கூறும் நூல் தமிழ் விடுத்துவது. சரிங்களா? நீங்க எழுதி வச்சுக்கீங்க. 2 நூல்கள் இருக்குப்பா, உங்க தமிழ் விடுத்துவது நூல் சிவ சிந்தாமணி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஓமை கவிஞர் என்ற சுவைப்புடன் நீக்கப்பட்ட பகுதி. உரிமை தாகும் கதையை எழுதியவர் பூமணி. அடுத்தது நரிப்புலகின் சக்கரவர்த்தி என்று எல்லோராலும் அழைக்கப்படுபவர் சிவாஜி கணேசன். காய்நெல் நீக்கப்பட்ட பகுதி. காய்கின்ற காயில் நெல் வினைத்தொகை சொல்லிடுவேன். தமிழ் கோயிலை கூவிவாவா என கூறியவர் சிற்பி பாலசுப்ரமணியம். ஆமா. தமிழ் குயில் இலக்கண குறிப்பு தருக. தமிழ் குயில் உருவகம். சரியா? தமிழாகிய குயில. அப்புறம் பகைவராலும் அழிக்க முடியாத அரண், அறிவு. அரண் என்ன அர்த்தம்? கோட்டை. அரண்னா கோட்டை அல்லது பாதுகாப்பு மதில், சுவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ரைட். அடுத்தது வேடுவர் தலைவன் குகன். பாறை உடலுக்குள் பஞ்சு உள்ளம் கொண்டவன் குகன். உடம்பு திடகாத்திரமா இருக்கும், ஆனா ரொம்ப மென்மையான மனம் படைத்தவன். ஏன்னா அதனாலதான் அவன் ராமன் புரியதை கண்டு பொறுக்க முடியாமல் என்ன பண்ணான், அவன் கண்ணீர் வெடித்தான் செய்து பார்க்க. உபாத்தியாயர் என்ற சொல் யாரை குறிக்கும்? குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். இலக்கியத்தில் மேலாண்மையின் நூலின் ஆசிரியர் ஆமா இறையன்பு. அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல் தண்டி அலங்காரம். 3 இருக்கு. தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், புகழியாளர். அணி இலக்கணத்தையும் சொல்லக்கூடிய நூல்கள் 5. அணி இலக்கணத்தையும் இந்த 2 வேணாலும் குழப்பம் வரும், போட்டு எழுதியிருப்பாங்க. அணி இலக்கணத்தை மட்டும் கூறக்கூடிய நூல்கள்னா 3 தான். தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், கோழை அலங்காரம். அணி இலக்கணத்தையும் சொல்லக்கூடியதுன்னு கேட்டா கூட இன்னும் 4 இலக்கணங்கள் இருக்கு. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு 5 இலக்கணம் மொத்தம் இருக்கா. அப்ப அணி இலக்கணத்தோடு சேர்த்து மற்ற இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூல்கள் வச்சுட்டோம்னா அது ஒரு 5 இருக்கு. தொல்காப்பியம், வீர சோழியம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்து வீரியம் என்ற 5 நூல்கள் இருக்குது. தெரியும். இதெல்லாம் நம்ம கட்டப்பகுதியில முன்னாடி நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். சூரிய ஒளி பட்டவுடன் நகரம் எவ்வாறு மாறியதாக ஐயப்பன் போட்டு புத்தகங்களால அப்பயே கொஞ்சம் மாத்தி கேட்டுட்டாங்க. நகரம் பட்டை வீட்டிய வெள்ளை நிறமாகிறது விளக்குக அப்படின்னு கேட்கிறான்.
அப்ப அந்த நாள் எப்படி கேட்டிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. சரிங்களா? அதனாலதான் சொல்றேன், முதல்ல படிக்கும்போது அதை பொருள் புரிஞ்சுக்குங்க, அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது அதை தெளிவா படிச்சு மண்ணை ஏற்றிக்குங்க. அடுத்தது எங்க பிழைகள் வருகிறது அப்படிங்கறத நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இப்படி படிக்கிற போது அதுல உங்களுக்கு எந்த சிக்கலும் வராது. நான் எப்படி கேட்டாலும் நம்ம சொல்லுவோம் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? எதிர்பாராத விருந்தினராக ஜலாலுத்தீன் ரூமி குறிப்பிடுவது யாரை? எதிர்பாராத விருந்தாளர்கள். அடுத்தது ஜலாலுத்தீன் ரூமி இங்க சினத்தை ஏன் காக்க வேண்டும்? தன்னை காத்துக் கொள்வதற்கினால் சரி. இறைமகனார் அடைந்த துன்பத்தை கண்டு மக்கள் எவ்விதம் வருந்தனர்? இறைமகனார் இன்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர் அப்படின்னு நமக்கு வினா இருக்குது. இங்க பாருங்க, கேள்வி பாருங்க. உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா பதில் சொல்லலாம். அதே வினாதான், அப்புறம் கிடையாது. அதே பதில் தான், அதேதான் எனக்கு புரியும். அடுத்தது மொழியின் இயல்பு வழக்குகளை நீக்கப்பட்ட பகுதி. குடும்பம் என்னும் அமைப்பு ஏற்படுவதற்கு அடிப்படையாக இருப்பது எது? ஒரே வார்த்தை, 2 மதிப்பெண். தீர்மானம், அவ்வளவுதான், 2 மதிப்பெண். அப்ப அது பொருள் புரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு 2 மதிப்பெண். நீங்க வேற எதுவுமே எழுத தேவையில்ல. குடும்பம் என்னும் அமைப்பு ஏற்படுவதற்கு அடிப்படையாக இருப்பது திருமணம் ஆகும், இப்படி எழுதலாம். அல்லது வெறும் திருமணம்னு எழுதினா கூட 2 மதிப்பெண் கொடுத்தாங்க. புரியுதா உங்களுக்கு? சரி. ஓலையில் எழுதுவதற்குரிய எழுத்தாணிகளின் பெயர்களை குறிப்பிடுங்க. உங்களுக்கு தெரியும் வகைகள். சரிங்களா? ஏன்னா இது எழுத்தாணின் வகைகள் யாவை அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. எழுத்தாணின் வகைகள் யாவை கூடுதல் வினாவே இருக்கு. அப்ப எழுத்தாணின் வகைகள் யாவைன்னு படிச்சீங்க. ஆனா இங்க கேட்டிருக்காங்க ஓலையில் எழுதுவதற்குரிய ஓலையில் எழுதுறதுக்கா? இது ஓலை சுவடி தானே நாம படிச்சிருக்கோம். அப்படின்னா நம்ம போகக்கூடாது. ஏன்னா புரியாம படிச்சிருக்கோம்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப நம்ம கொஞ்சம் புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓலை இருந்தாலும் சரி, ஓலைச்சுவடி இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒன்றுதான். எழுதுவதற்கு எழுத்தாளரின் பெயர்களை குறிப்பிட்டு கேட்டா நம்ம 3 எடுத்து எழுதுவோம். சரிங்களா? பொருள் வேறுபாடு வந்து தொடர்மிக்க. கான் கான் ஒன்று, இது காடு, இது வந்து பார். தொடரில் உள்ள மரபுழையை நீக்கி எழுதுக. பனை மட்டையால் கூரை வைத்திருந்தனர். வேய்ந்திருந்தனர். ஒன்றற்கு ஒன்றாக வச்சு அப்படியே வருது வேய்தல் பேரு தெரியும். அடுத்தது பேச்சு வழக்கு எழுத்துவதற்காக மாற்றுக. பிள்ளை உடம்பு சரியில்ல, 3 நாளா சிரமப்படுது. நாள்களாக 3 நாள்களாக சிரமப்படுகிறது. 3 நாள்களாக சிரமப்படுகிறது. ஈச்சு போட்டு எழுதணும். சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. பலகை கோவில். பலகை திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்குது. கோவில், தினமும் நான் கோவிலுக்கு செல்வேன். ஏதாச்சும் ஒன்று. அப்புறம் தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. வானம் பார்த்த பூமியில் பயிர் வகைகள் பயிரிடப்படுகின்றன. பயறு வகைகள். பயறு, இது பயிரிடுதல் அப்படின்னு சொன்னா விவசாயம் பண்றதுன்னு அர்த்தம் இல்லையா? பயிர் இடுதல். இங்க பயிரிடுதல், பயிரிடப்படுகின்றன, விவசாயம் பண்ணிருக்காங்க. என்னத்த? பயறு வகைகளை. நவதானியங்கள் சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் அந்த பயறு வகைகள். அத பயறு வகைகளை பயிரிடப்படுகின்றன நம்ம சொல்றோம். ஏதேனும் ஒன்றனுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் தருக. அறுத்து கண்டான். இது கான் அப்படின்னு நம்ம பிரிப்போம். பகுதியில வரக்கூடிய மாற்றம், அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் இந்த தேர்வுக்கு. பகுதியில வரக்கூடிய மாற்றம் வந்து இல்லையா? அதுக்கப்புறம் தந்தனன் இல்லையா? தந்தான் எல்லாம் கேட்பான். சரிங்களா? பாத்துக்கோங்க. புணர்ச்சி விதி தருக. முன்னுடை, முன்குடல் உடை. முன்னுடை கலைந்து முறுக்கு அளந்தென. யாருக்கு? எங்க வருது? ரச்சனை யாத்திரையத்துல வருது. சரியா? முன்னாடி அவர் வெள்ளையாடு உடுத்திட்டு இருந்தாரு. அந்த ஆடையை தூக்கிட்டு அவங்க முறுக்கு அளந்தன, ஒரு சிவந்த நிற அங்கேயே அது மேல போத்துனாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரியா? முன்னுடை, முன்குடல் உடை. அப்ப தனிக்குறி ஒன்று ஒன்று உயிர் வரும் இரட்டும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இருக்கு. பூம்பாவாய், பூப்பெயர் முன் இளநிலை தோன்றும். பூவழகு, ஐவழி எவ்வும், ஏனை உயிர் வழி வகுப்பும். சரியா? பூ ஐவழி எவ்வும் வராது, ஏனை உயிர் வழி வகுப்பும். பூ குட்டல் அழகு, பூ வழகு இவ் வரும். சரிங்களா? ஏன்னா வறுமொழி முதல்ல உயிரெழுத்து இருக்கிறது. இங்க அப்படி கிடையாது. பூ கூட்டல் பாவாய் இப்பதான் இருக்கு வறுமொழியில. அதனால இது பூப்பெயர் புணர்ச்சி, அது உடம்படுக்கை புணர்ச்சி. சரியா? போன வருஷத்துல இதை உங்களுக்கு சொல்லி விளக்கிருக்கேன். போன வருஷமும் சொல்லியிருக்கேன். சரி. அடுத்தது கீழ்காணும் சொல் உறுப்புகளை பிரித்தும் சேர்த்தும் இருவேறு தொடர்கள் அமைக்க. இயல் 2 இயல் 3 இருக்கு நமக்கு. சரிங்களா? முன், அவன் முன் வந்து கூறினான். அவன் முன் வந்து கூறினான். சரி. கலைச்சொல் தருக. மொபைல் பேங்கிங், அலைபேசி வழி வங்கி முறை. தூக்கிட்டாங்க இப்ப. சரி. பயோகிராபி, வாழ்க்கை வரலாறு. தண்ணீர் இல்லாத தமிழ், இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. இடஞ்சுட்டி பொருள் விளக்குக வந்துருச்சா? சரி. சடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமை.
அது தெரியும் நமக்கு. வள்ளலார் கந்த கோட்டத்து இறைவனிடம் வேண்டுவதை தெய்வமணி மலை பாடல் வழி விளக்குக. என்னென்ன வேண்டும்னு கேட்டாரு. அப்ப அந்த பாடலுடைய பொருள் முழுக்க நம்ம எடுத்து எழுதுறோம். சரிங்களா? ஆனா இது எந்த பாடல், எந்த வினாவுடைய மாற்று வினா அப்படின்னு கேட்டா, எத்தகைய உறவு வேண்டும் என கேட்கிறார். அதாவது ஒருமைப்பட்ட ஒரு மனதுடன் ஒருமைப்பட்ட மனதுடன் இறைவனது மனம் போன்ற திருடைய நினைக்கின்ற உத்தம உறவு வேண்டும் என்று கேட்டார். சரி, அதோட முடிஞ்சு போச்சு. 4 மதிப்பெண் தருவாங்கன்னு கேட்டா தரமாட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த வினா மாற்றி வச்சிருக்கேன் நான். புரியுதுங்களா? அது மாதிரி எழுதிக்கங்க. அப்போ நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கவடியில் காட்சிப்படுத்தும் விதத்தை விளக்குக அப்படின்னு கேட்டாங்க. முன்னாடி சிறுவனா இருந்துச்சு, இப்ப அது உங்களுக்கு நெடுவினா. போன அந்த என்னது திருவிழா. சரிங்களா? அப்ப அது இன்னும் கொஞ்சம் விவரமா எழுதிட்டு அந்த சிறுவனால கொஞ்சம் விவரமா பண்ணி ரொம்ப சுருக்கமா தான் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் எழுதாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் நம்ம புத்தகத்தில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் விவரமா எழுதுங்க. படாதீத்த நீக்கப்பட்ட பகுதி. இன்றைய கூட்டு குடும்பம் பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சி. அந்த கூட்டு குடும்பம் விரிந்த குடும்பம் அதை பற்றி ஒரு சில கட்டாயமா இருக்கு. சரிங்களா? பண்டைய கால கல்விக்கூடங்களில் பின்பற்றப்பட்ட குறிப்பிடத்தக்க நடைமுறைகள் யாவை? என்னென்ன நடைமுறைகள் இருந்துச்சு? 5 மணிக்கு பள்ளிக்கு வருவது, வேத்தாண்டுறது, அதுக்கப்புறம் சட்டம் சொன்னதை திரும்பி முறை வைப்பது, இந்த வழக்கம்லாம் அந்த காலத்துல இருந்துச்சு. மனப்பாட பகுதிக்கு தலைகீழ் பாடம் இருந்துச்சு. இந்த மாதிரி பகுதிகள் இருந்துச்சு இல்லையா? இது பொதுவான வினா. சரிங்களா? இந்த வினா நீங்க வரிசை கிரமமா எழுதுறதுக்கு ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா நம்ம தொடரலாம். இல்லைன்னா புத்தக வினாவே நம்ம தொட்டு போயிருக்கலாம். உழவு தொழிலில் மேலாண்மை குறித்து நீங்க அறிந்தவற்றை எழுதுங்க. ஒண்ணுமே இல்ல. உழவு தொழில் வேற ஒண்ணும் இல்ல, வேளாண் மேலாண்மை. இதைத்தான் அவங்க உழவு தொழில் கொடுத்துருக்காங்க. அப்பனா அர்த்தம், அந்த வேளாண்மைனா உழவு தொழில் தான் நீங்க படிச்சு பொருந்தி வச்சிருந்தீங்கன்னா இந்த வினாவுக்கு வேற எந்த வினா மாற்று வினா கிடையாது. அதே வினாவுக்கான பதில் தான் நம்ம இங்க எடுத்துக்கோம். சரி, அடுத்தது ஓமி அணியை சான்றுடன் விளக்குக அல்லது அன்பு மரணம் இதுல வரக்கூடிய அணியை எழுதுக. சரிதா? அடுத்தது நயம் பாராட்டு கேட்டாங்க. அடுத்தது பழமொழி வாழ்க்கை கட்டாயமா இருக்கும். பாடான் திணை அல்லது செவ்வியறிவு துறை. 3ல 2 கட்டாயமா நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால நீங்க அதை கொஞ்சம் கவனமா பாத்துங்க. தமிழாக்கம் தருங்க. இதெல்லாம் அப்படியே 2 மாதிரி நமக்கு அப்படியே டப்புன்னு எழுதிட்டு டப்புன்னு போயிட்டே இருக்கணும். அது பழமொழி வாழ்க்கணிகளோ இல்ல வேற ஏதாச்சும் திணைத்துறை அணி எழுதுறதுக்கோ எவ்வளவு நேரம் தேவைப்படுது? அது 4 மணி. இது 2 நிமிஷத்துல எழுதலாம் இல்லையா? 8 நிமிஷம் எழுதணும், இது 2 நிமிஷத்துல எழுதணும். அப்ப இந்த மாதிரியான வினாக்களுக்கெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் தந்து படிக்கணும்னு அர்த்தம். எழுத்து பிழைகளே வரணுட்டு கூடாது அப்படின்னு அர்த்தம். சரி, காது கேளாதவருக்கான மாற்று வினா. நமக்கு அது கேட்கவே மாட்டோம், அதை பத்தி போக மாட்டோம். அது அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த வினாவுக்கு பதில் கேட்டுருக்காங்களே, இதுக்கு முன்னாடி இருந்த வினா இதுதான் நமக்கு பதில் எழுதுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்ப காது கேளாதவருக்கான மாற்று வினான்னு கொடுத்துட்டாங்க. முன்னாடி அது மாதிரி ஒரு வினா நம்ம பார்க்கவே, இந்த வினாவுக்கு நம்ம பதில் எழுதி சொன்னாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை கவனிக்காம என்ன பண்றது, இதுக்கு மட்டும் பதில் எழுதி வச்சிருந்தீங்கன்னா எல்லாமே பக்கா எழுதி வச்சுட்டீங்க, 100க்கு 100 வரப்போகுது. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இதுக்கு ஒரே ஒரு சாய் போட்டு 4 மதிக்கும் காலி கொடுக்கணும். ஆனா இது யாருக்கு? காது கேளாததுக்கான மாற்று வினா. அவங்களுக்கு மட்டும் ஒரு 100 வினா 100 வினாத்தாள் வருது, 50 வினாத்தாள் வருது, அதை மட்டும் தனியா பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். சிக்கல் உருவாக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் இது மாதிரி ஏதாச்சும் நம்ம சொல்லி பார்க்கணும், இவன் இது எழுதுறானா இல்லையா. இப்ப ஃபெயிலா போற ஆரம்பிச்சுன்னா சரி ஏதோ எடுத்து கொடுத்து விட்டுருவாங்க. ஆனா நம்ம 100க்கு 100 வரும் அப்படிங்கிற யோசிக்கும் போது இதுக்கு மதிப்பெண் 100% தர மாட்டாங்க. அதனால பார்த்து 2 வினா தருவாங்க. 43க்கு 2 வினா தருவாங்க. 43 நீ 43 எழுதிட்டு தப்புன்னு வேற ஏதாச்சும் யாராவது கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னா 43 இந்த வினா தானே, அப்ப இது எப்படி தப்பு? அந்த ஒரு நிமிடம் எங்கேயாச்சும் இப்படி திரும்பி பார்த்துப்ப கை கீழே வந்துட்டு இருக்கும். அப்ப என்ன பண்ணிருக்கீங்க, இதுதான் நீங்க எழுதிருக்கீங்க. சரியா? அந்த மாதிரி வினாயில் போட்டுட்டாலும் இந்த இடத்துல 43ஆவதுனா 42ஆவதுனா உங்களுக்கு காதுகளாததுக்கான வினா வரும். அந்த மாதிரி இதுலயே இருக்கும். குருவினாக்களையும் காதுகளாத மாற்று வினா தருவாங்க பின்னாடி இருக்கிறத. அப்ப அந்த இடத்துலயும் நம்ம என்ன பண்ணணும், 10 வினா கொடுத்துருப்பாங்க. ஒரு வினாயில 2 இடத்துல போட்டிருப்பாங்க. 22, இன்னொரு இடத்துல 22 கொடுத்து செவி மாற்று திறனாளிகளுக்கான மாற்று வினா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல இது எளிமையா இருக்கு, இது புத்தகம் நான் படிச்சுதாச்சு, அப்போ மொழி பயிற்சி தானே சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை எழுதக்கூடாது. சரி, இங்கே 43, இங்கே 43. எங்க சிக்கல் வரும் ஐயா? இதுதான் தெரியுது ஐயா காதுகளா இருக்குன்னா எங்க சிக்கல் வரும்னு சொல்றோம் பாத்துங்க. எங்க நீங்க வச்சிருப்பீங்க ஸ்வேதாவா? ஆமாங்க, நான் தாங்க ஸ்வேதா. சைன் போடுங்க, சைன் போடுவோம். இந்த இதுல வந்து பேர் வாங்குவோம். 43 அதுக்கு நான் வரணும். சரி, படிச்சு எழுது. ஏதாச்சும் ஒண்ணு திடீர்னு டம்மு கீழே விழுந்துருக்காங்க, ஏதாச்சும் ஆசிரியர் எழுதிக்கும் போது கீழே விட்டுருப்பாரு. அப்படி பார்த்துட்டு பார்ப்பேன், முடிஞ்சு போச்சு. அந்த ஒரே ஒரு வினாடிதான் நாங்க சிக்கல். அவங்க கை போறதுக்கு எங்க கை போயிருக்கோம். இதெல்லாம் நடக்கிறது, புரியுதுங்களா? மனித இயல்பு இதெல்லாம்.
நம்ம அந்த இயல்புல இருந்து கொஞ்சம் உஷாரா இருக்குன்னு சொல்ல வரோம். இந்த மாதிரி எல்லாம் சிக்கல் வந்துரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் சொல்றோம். அடுத்தது தமிழின் சீரமை திறமை இருந்து முன்னாடி அதேதான் இருந்துச்சு, இங்கே அதேதான் இருக்குது. அறிவுடையும் வாழ்வின் தேர்வுக்கு துணை நிற்கும். திருக்குறள் ஒரு வினா 99% திருக்குறள் ஒரு வினா இருக்கிறோம். 4 வினா படிச்சோம்னா அதுல கட்டாயமா ஒரு வினா வந்துருதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? 6 வினா படிச்சா அதுல ஒரு வினா இருக்குது, 4 வினா படிச்சா அதுல ஒரு வினா இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. எது 6 வினா? செய்யுள் 6 வினா. அடுத்தது 4 வினா திருக்குறள் 4 வினா. இயல் 2ல 2, இயல் 4ல 2 இல்லையா? 4 வினா படிச்சா ஒரு வினா இருக்குது எப்படின்னு பாத்துக்கங்க. பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இருந்த கற்றல் கற்பித்தல் சரியா? இயல் 4ல பாக்குறோம். குடும்பம் என்ன சிறிய அறிவிப்புல இருந்து. ரைட். அடுத்தது பாரதியின் கடிதம் இப்பதான் பார்த்தோம். உங்கள் பகுதியில் வாழ்ந்த கலைஞர் ஒருவரை எங்கன்னு கேட்டா இது எதுக்கான மாற்று வினான்னு கேட்டா நடிகர் திலகம் இருக்குல்ல, அந்த நடிகர் திலகத்துக்கான ஒரு மாற்று வினா. அப்ப நாம இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணுல ஒரு 4 வினாக்கள் நம்ம படிச்சுட்டு போவோம். இப்போ 8 இயல் இருக்கும்போது முதல் 4 இயல்ல ஒரு துணைப்பாடமும் அடுத்த 4 இயல்ல ஒரு துணைப்பாடமும் கேட்பாங்க. அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி வேலை இல்ல, முதல் 4 இயல்ல 2 வினாக்கள் கேட்கலாம். அப்படி கேட்கிற போது நீங்க ஏதாச்சும் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய 4 வினாக்கள் படிச்சுன்னா அதுல அகநிலை வினாக்கள் அவங்க எடுத்துக்கிட்டு நீங்க படிச்ச 4மே கேட்காம அப்புறம் நீங்க படிக்காத அந்த வினாக்கள் இருந்து புத்தக வினாக்கள் ஒண்ணு கேட்டுக்கலாம்னு சொன்னா சிக்கல் நமக்கு வந்துடும். புரியுதா? நம்ம அப்படி போறது கிடையாது, எல்லாத்தையும் தான் படிச்சுட்டு தான் போகிறோம். சரி, அந்த மாதிரி புதுசா ஏதாச்சும் வச்சுன்னு சொன்னா திடீர்னு நாங்க ஞாபகம் ஏற்பட்டு எழுதுவீங்களா? எழுதுவீங்களா? இதில் வெற்றி பெற நம்ம பாடப்பகுதியில் இல்ல. அப்புறம் அறிவு என முடியும் குரல் இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இன்னும் கொஞ்சம் வேகமா போமா? சரி, ஏதாவது தெரியல மட்டும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வினா பத்தாச்சா? 3. ஜூன் 2024 சங்க இலக்கியத்தில் அகத்திய மாந்தர்களின் உள்ளத்து உணர்வுகளை குறிப்பால் வெளிப்படுத்துவது உணர்த்தும் குறியீடுகள் உள்ளுரை ஓமம். அகத்தினை மாந்தர்களுடைய உள்ளத்து உணர்வுகளை குறிப்பால் வெளிப்படுத்துகின்ற ஏற்றிய யுக்தி உள்ளுரை ஓமம். 11 அப்படியே நம்ம கொடுத்துருக்கிறோம் சரிங்களா? படைப்பா போட்டிகள் அதுல இலக்கியத்தை மொழியும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் தொல்காப்பியம் நீக்கப்பட்ட பகுதி, இதுவும் நீக்கப்பட்ட பகுதி. திண்ணியர் என்பதன் பொருள் மன உறுதி உடையவர். திண்ணியர் மன உறுதி உடையவர். சரி, காப்பியம் காப்பு கூட்டல் இயம், அதுதான் காப்பியம் அப்படின்னு பேரு. இப்ப நீக்கிட்டாங்க, இருந்தாலும் அது தெரிஞ்சுங்க செய்தி. காப்பு கூட்டல் இயம் என பிரிந்து மரபை காப்பது, இயம்புவது, வெளிப்படுத்துவது, மொழியை சிதையாமல் காப்பது என்றெல்லாம் பொருள் தருகிறது. இதுக்கு காப்பியம். 50 காப்பியம் இருக்குல்ல நமக்கு வச்சிருக்கோம்ல. அப்ப காப்பியம்னா எப்படி பிரிக்கணும்? காப்பு கூட்டல் இயம். காத்து இயம்புவது, எதை காப்பது? மரபை காத்து அதை நம்ம திரும்ப கிட்ட சொல்றது, அதுதான் பேரு காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. 50 காப்பியங்கள் ஒன்று நீலகேசி சரியா? 50 காப்பியங்கள் ஒன்றுதான் நீலகேசி. அப்போ கூற்று 1 சரி, 2 தவறு தான் நமக்கு சரியான விடை. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் முரண் பண்பு. அதிசய மலர் புன்னகை நீக்கப்பட்ட பகுதி, சுரதா நீக்கப்பட்ட பகுதி. குழிமாற்று அனிதம் யார் எது வெள்ளச்சமொழிகள் நீக்கப்பட்ட பகுதி. புதுப்பெயல் பொழிந்தன புதுப்பெயல் புதுப்பெயல் பொழிந்தன அடிக்கொட்டு சொல்லி இலக்கண குறிப்பு. புதுமை கூட்டல் பெயல் பண்பு தொகை சரிதான். வேறுபட்டதை தேர்க சொல்லுங்க பார்க்கலாம். புத்தகம் இருக்கு, 1 2 மதிப்பெண் 2 மதிப்பெண் எழுதி வச்சிருக்கேன். அண்மை காட்சி துணைப்பு, நடுக்காட்சி துணைப்பு, சேமை காட்சி துணைப்பு, காட்சி மறைவு தான் இதுல வேறுபட்டது. காட்சி மறைவு சரியா? படிமம் என்பதன் பொருள், படிமம்னா காட்சி இல்ல, அது நீக்கப்பட்ட பகுதி, சொல்ல மாட்டேன். எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுத்தீன் எவ்வாறு உருவப்படுத்துகிறார்? எதிர்பாராத நிகழ்வு விழிப்புணர்வு. அது வரைக்கும் ஒருமுக எண்ணி பொறுமுக எண்ணி குறிப்பு வரைக 3 தெரியும் உனக்கு. ஒருமுக எண்ணி பொறுமுக எண்ணி கலந்தவர்கள் எண்ணி தெரியும். இது இப்ப 3 கேட்டு ஒரு திருவிழா கை வச்சிருக்காங்க இப்ப இல்லையா? அதை பாத்துக்கங்க. அருளை வேந்தன் நெறி குறித்து பிசிராந்தியார் நீக்கப்பட்ட பகுதி. கவிஞர் சிற்பி அவற்றை வேந்த படம் தமிழின் துணை வேண்டும் என்கிறார். புத்தகம் வேணாம். தமிழர் வளர்த்த அழகுக்கலைகள் 8வது இயல் இருந்தது, இவங்க முதல் இயல் வச்சிருக்காங்க நமக்கு, அதனால இது வருவோம். இதுவும் நீக்கப்பட்ட பகுதி. சங்க காலத்தில் தாய்கள் சமூகங்களில் பெண்களுக்கு சேர்ந்த உரிமைகள், பெண்கள் வருது பாருங்க. அடுத்தது வேறொரு பொருள் அமையுமாறு சொற்களை சேர்த்து தொடரமைக்க, இதை நம்ம நேற்று கூட பார்த்தோம் இல்லையா? மாணவர்கள் வரிசையில் நின்று அறிவியல் கண்காட்சி கண்டனர். மாணவர்கள் வரிசையில் நின்று அறிவியல் கண்காட்சி கண்டனர். அப்படியே 2 ஒண்ணா சேர்த்து எழுதிட்டு 2 சேர்த்து ஒரே ஒரு நீட்டா போட்டு படிக்கும் போது இதுதான் படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம், சுட்டி காட்டுறோம் சரியா? அலை 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 எழுதிருவீங்க. காலை எழுந்து படித்து நமக்கு நன்மை ஏற்படும்.
அவ்வளவுதான். நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது. வறட்சி. மாநிலம் வறட்சி. நிலம் என்ன நகரம் போடணும்? தன்னகரம் போடணும். வறட்சி இடைநகரம் இருக்குது, வழிநகரம் போடணும் அங்க. பலகை இது வரைக்கும் எத்தனை நான் பாத்துக்கலாம்? 3மே பலகை இருக்கு. தலைமை 2 இருக்கு. சரி, ஏதேனும் ஒன்றற்கு புணர்ச்சி விதி. சாற்றி அமர்ந்தனன். சாற்று கூட்டல் ஈ, அமர்ந்தனன் தெரியும் உனக்கு. செந்தமிழே ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி. செம்மை கூட்டல் தமிழை ஈடுபதல் இனமிகள். செம்மை கூட்டல் தமிழை இனமிகள் இல்ல, முன்னின்ற மீத்திரிகள். செம்மை செம் இம் இந்தாக மாறுது. என்னது? முன்னின்ற மீத்திரிதல். தலைக்கோள் தெரியும் உனக்கு. வனவிலங்கு காப்பகத்தில் இதெல்லாம் பார்த்தாச்சு. இளங்கோடிகள் பார்த்தாச்சு. அடுத்தது குகனோடு 5வராகி வீரனோடு 7வரான நிகழ்வுகளை சுட்டி காட்டுக. இப்ப 5 சொல்லி இருக்கிறாங்க, அப்புறம் 6 நம்ம சேர்த்து எழுதணும், 7 சேர்த்து எழுதணும். இடையில ஒருத்தர் விட்டுட்டாங்க, யாரோட? சுக்ரீவன். அப்ப இது சேர்த்து எழுதணும். சரிங்களா? அதுல இருந்து இது வரைக்கும் 1 முதல் 7 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை சொல்லுங்க கேட்டா 1 7 சொல்லுமா? இல்ல, 1 2 3 4 5 6 7 சொல்லும் இல்லையா? அது மாதிரி குகனோடு 5வராகி வீரனோடு 7வரான நிகழ்வுகளை சுட்டி காட்டுங்க. நிகழ்வுகள் என்னென்னது? 5 6 7 3 எழுதணும். சரி, அடுத்தது இது நீக்கப்பட்ட பகுதி. அறிவின் மேன்மை. திருக்குறள். வாடை காலத்தில் இவ்வாறு பாதுகாப்பை தெரிந்தனர். அந்த ஒரு வினா படிக்கிறதுலாம் கிட்டத்தட்ட 20 வரைக்கும் திரும்ப 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 நமக்கு தெரிஞ்சுட்டே இருக்கணும். சரியா? அதுல முழுசாகி திருவினா, முழுசாகிட்டா வெளிவினா, முழுசாகும் போது திரும்ப அது அணிக்கு, திணைக்கு, அப்புறம் துறைக்கு பொறுத்து பாத்துங்க. நீங்கள் ஆசிரியர் நான் இதெல்லாம் எத்தனை கருத்து இருங்க? இதெல்லாம் 3 கருத்து எழுதி கொடுத்துருக்க. இங்கேயா மேலேயா தெரியல, 3 கருத்து. நான் ஆசிரியர்லாம் தான் பண்ணுவேன். ஏமா இதெல்லாம் ஒரு 30 கருத்து எழுதலாம்ல? 30 கருத்து எழுதக்கூடாதுக்கு ஒரு 10 கருத்து எழுதலாம்ல? ஒரு 10 கருத்து எழுதணுமா இல்லையா? அது எழுதணும். ஒரு பக்கம் முழுக்க எழுதி வச்சிருக்கணும். ஒருவேளை இது எழுதுற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுச்சுன்னா. சரிங்களா? அடுத்தது இது நீக்கப்பட்ட பகுதி. மயிலேசீனி வேங்கடசாமி நினைவு அவருடைய குறிப்பு. மயிலேசீனி வேங்கடசாமியுடைய குறிப்பு, அதுதான் அங்க நினைவு சிறப்பது கேட்டிருக்காங்க. திரைப்படத்தின் காட்சி ஆற்றலை எடுத்துக்காட்டுன்னு கொடுக்க. காட்சி ஆற்றல் திரைப்படத்தில் நமக்கு இருக்கு. பொருள் வெற்றுமேனி அன்பு மரணம் அப்படி முன்னாடி பார்த்தது. நயம் பாராட்டுக. பாடம் திணை பரிசு துறை நீக்கப்பட்ட பகுதி. எறும்பு ஊற கல்லும் தேயும். ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்கிற பொழுது அதிலே வெற்றியானது கிட்டுகிறது. யானைக்கும் மனுஷருக்கும் எப்படிப்பட்ட வளராக இருந்தாலும் அவருக்கு சில வேலைகளிலே தோல்வி ஏற்படுவது உண்டு அப்படின்னு சொல்லுது. தமிழாக்கம் தருக. பெரியார் வாஸ் நாட் ஒன்லி த கிரேட் சோசியல் ரிவால்யூஷனரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது புத்தகத்துல இருக்கு நமக்கு. அடுத்தது செவி மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்று வினா. இங்க பாருங்க, முன்னாடி நான் பார்த்தோம் 43வது வினா, இங்கே 43வது வினா. மாற்றுத்திறனாளிகளுக்கான வினா. தமிழின் சீரிழமை சிற்பி பிரியா. இது வரைக்கும் 3 இருக்கு. சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும். நேத்தா உத்தரம் மாங்க படிச்சுட்டு இருந்தீங்க. ஆமா, சினத்தை தவிர்த்து நெகத்தை நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து. யார் இது? எங்க திரும்ப நீக்கப்பட்ட பகுதி. 2வது பெருமழை காலம் அப்படின்னு ஒரு பாடம் இருந்துச்சு நமக்கு. அது நீக்கிட்ட அந்த பகுதியில் இருக்கு. நிர்வாக மேலாண்மை உங்களுக்கு தெரியும். நிர்வாக மேலாண்மை இறையன்பு உரிமை தாகம் தெரியும். கதையில் இருவரும் ஒன்றிணையாமல் இருந்திருந்தால், இதுதான் உங்களுக்கு புத்தகம் நிறைய இருந்துச்சு முன்னாடி. கற்பனை கதையெல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ அதை கேட்டு எப்ப இருக்கிற கதையை கேட்பான்னு சொல்லிட்டு உரிமை தாகும் கதையை சுருக்கி வரைக்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்ப உங்களுக்கு எளிமையா கொடுத்துட்டாங்க. போன வாட்டி ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான கதையை எழுதிருக்காங்க. இந்த நாட்டு அந்த கதையை என்ன பண்ணணும், ஒரே ஒரு பத்தி மட்டும் சுருக்கி எழுதணுமா. இந்த மாதிரி 2 பேருக்கு சண்டை வந்துச்சு, பிரிஞ்சு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு அடகு வச்சான். அதுக்கப்புறம் திரும்ப அது மீட்ட முடியாம தவச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதோட முடியும், அதோட நிற்குது. அதுக்கப்புறம் ஒருவேளை இவங்க சேராமல் இருந்திருந்தா, சேர்ந்துட்டாங்க, அதனால அவங்க நிலம் மீட்கப்பட்டுருச்சு. சேராமல் இருந்திருந்தா அவங்க விஷயத்தை குடிச்சிருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவங்க விட்டு காலை விட்டு போயிருந்திருப்பான். இப்படின்னு ஏராளமான புனைக்கதைகள். 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. அந்த பங்காளி சாமிய ஓட வச்சாங்க இல்லையா? இல்ல, அந்த அவிழ்ந்த வேட்டியை கையில் பிடித்தபடி தொப்பு என்று ஓடினார் இல்ல அப்படின்னு பாத்துமா இல்லையா? ஆமா. அப்ப செய்தி என்னன்னு கேட்டா, முன்னாடி இருக்கிற கதையை சுருக்கி எழுதிட்டு பின்னாடி கற்பனை கதையை எழுத வேண்டியது பின்னாடி இருந்தது. இப்ப அப்படி கிடையாது நமக்கு. என்னது? கதையை சுருக்கி வரைக்க அற்புதமா எளிமையா கேட்டாங்க. இப்போதைக்கு கிராமங்கள் தங்கள் முகவரி இழந்து வருகின்றன. இது அந்த தோப்பில் முகமது மீரானுடைய கதை. இதுக்கு பதிலா இப்ப நம்ம மாற்று பாடமே கொடுத்தாங்க. என்ன பாடம் இது? சூரியனை பிரச வைக்கும் பாறை. இதில் வெற்றி பெற. அது பாட்டு ரொம்ப ஒருமையுடன் பாட்டு மாதிரி ரொம்ப முக்கியமான பாட்டுன்னா திரும்ப திரும்ப அதை கேட்டு இருந்திருக்காங்க. புகின் என முடியும்.
மனப்பாட பகுதியில் கூட மாற்றி வச்சிருக்காங்க. இப்ப ஞாபகம் வச்சுங்க, மனப்பாட பகுதியில் கூட மாற்றங்கள் இருக்கு. அடுத்தது வச்சுக்கலாம். அப்படியே தூச்சுன்ற சளியால் அப்படி இருக்கீங்களா? சளி பிடிச்சிருக்கனால அப்படி இருக்கீங்களா? விக்கிற நீ வேற ஒரு சொப்பம். இலக்கியத்தின் மொழி ஒரு சேர பேசுகின்றோம். இது இல்ல, நம்ம பாடப்பகுதி இல்ல. மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று யானைத தண்ணீர் இல்லாத தமிழ். இதுல எப்படி வினாக்கள் மாத்தலாம்? வினாக்கள் எப்படி மாத்தலாம்ல? அடியதுக்கே சீர்மொழிதான். இப்ப இந்த வினா வந்தா இங்கதான் விடை இருக்கணும் கிடையாது, நமக்கு இங்க கூட தருவோம் நமக்கு விடை. சரிங்களா? அதனால கொஞ்சம் பாத்துங்க. எது யார் பார்த்தாச்சு. அடுத்தது, இவற்றை இன்முகத்துடன் வாயிலுக்கே சென்று வரவேற்பாயாக. அனைத்தும் நரம்பொருட்கள் வீணை பார்த்தாச்சு. உள்ளொன்று வைத்து பார்த்தாச்சு. யானை புக்கு புலம் போல நீக்கப்பட்ட பகுதி. சோடியோடு பொருந்தாத ஒன்றை கடுக்காய். மற்றது மூணும் மை தயாரிப்பதற்கு பயன்படுகிறது. கீழ்கண்டவற்றில் கடலை குடிக்கும் சொல்லு பௌவம், அதுவும் நீக்கப்பட்ட பகுதி. அடுத்தது, பிழையான தொடரை கண்டறிக. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. காலை மேல்நோக்கலாக வந்திருக்கணும். மனம் கண்ணகரா வந்திருக்கணும். சரிங்களா? அடுத்தது, பேச்சு தமிழ் அமைந்த தொடரை தேர்க. பாருங்க எவ்வளவு எளிமையா கேட்டிருக்காங்க பாருங்க. என்னது? அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். வெண்பாவிற்குரிய ஓசை உனக்கு தெரியும், ஆனா நீக்கப்பட்ட பகுதி. செப்பல் ஓசை நீக்கப்பட்ட பகுதி. எங்கள் தந்தை நாடுன்ற பேச்சிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை. தந்தை வழி சமூக முறை. தம்பி நிலையப்பிற்கு கட்டுரையின் ஆசிரியர் பாரதியார். பாரதியார். பதிப்பித்தவர்னு கேட்டாங்கன்னா ராகா பத்மநாபன். அந்த கட்டுரையினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதியார்னு சொல்லிடுவோம் நம்ம. அடுத்தது, கவிஞர் சிற்பி அவர்கிட்ட வியந்து பாட தெரியும். நகரம் பட்டை தீட்டிய தெரியும். கலிவிழா ஒளிவிழா தெரியும். ஒருமுகழி பொறுமுகழி. இது எதுவுமே கேட்டாங்களா? இப்ப எங்க சிக்கல் வச்சிருப்பாங்க, அடுத்தது கீழே என்ன வச்சிருப்பாங்க பாருங்க. நடைகள் பற்றி, புக்கில் தன்மனை, அதுக்கப்புறம் பருவத்தை பயிற்சி. இங்கேயும் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே புத்தக வினாக்கள் தான். முன்னாடி முடிந்தால் தரலாம், முடிந்தால் தரலாம் புத்தக வினா. ஏதேனும் ஒன்றனுக்கு. அடுத்தது, ஆசிரியருக்கு கீழ்ப்படிதல். எப்பயுமே இங்கதான் நாம போடுவோம். இந்த இடத்துல நாம ஒன்று கவனிக்க வேண்டியது சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க, என்னது? கீழ்ப்படிதல். சொல்லுக்கு இடையில கூட சில இடத்துல மாத்தி வச்சிருப்பாங்கப்பா. இந்த மாதிரி இருக்கக்கூடியது நடத்தும் போது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த மாதிரி சொல்லுக்கு இடையில கூட சில இடத்துல வச்சிருப்பாங்க. அங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. ஆசிரியருக்கு கீழ்ப்படிதல் என்னும் குணம் உண்மையானவற்றை தெரிந்து கொண்டு வரணுமா? வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். அறியாமையினை அகற்றி பல நல்லனவற்றை கற்று கொடுக்கும். நிறைய மாற்றங்கள் இருப்பதனால இந்த தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு கூடுதலா இங்கேயும் மாத்தணும், அதுக்காகவும் இதை கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். வெண்பாவிற்கு அடுத்து இது இல்ல. தாமரை கோவில். கோவிலும் 2-3 மாடு கேட்டுட்டாங்க. சரிங்களா? தாமரை அதுவும் எழுதிருவீங்க. உயர்தனை பன்மை பெயர்கள் பன்மை விதி வெற்றி பெறுமாறு 2 தொடர்கள் எழுதுக. மாணவர்கள் வந்தார்கள், மாணவர்கள் சென்றார்கள், மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள். சரி. அடுத்தது, ஏதேனும் ஒன்றெடுக்க புணர்ச்சி விதி. பூம்பாவாய் மாணவர்கள் ரொம்ப எளிமையா கொடுத்துருக்காங்க. அடுத்தது, ஏதேனும் ஒன்று கொடுக்கப்பட்ட 4 சொற்களை பயன்படுத்தி தொற்றுடன் அமைக்க. குதிரை வேகம் ஓடு தாகு. வேகமாக ஓடு குதிரையை தாவி பிடிக்க இயலாது. திரை விலகுவதை கண்ட மக்கள் கை தட்டினர். அவ்வளவுதான். அலை அழை. அலையை காண என்னை அழைத்தார் எனது தாய். அவங்க 3 கொடுத்துருக்கணும். அலை அலை அழை கொடுத்துருக்கணும். ஆனா 2 கொடுத்துருக்காங்க. நீ அப்படியே அதை சுருக்கணும் தப்புன்னு. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது எங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா அலை அலை அழைத்தாங்க நான் படிச்சுட்டு வந்தேன். மத்த கேட்டாங்கய்யா, நம்ம எக்ஸாம் பரவாயில்ல மொத்தம் அப்படின்னு சொல்லியா எல்லாம் சொல்ல மாட்டேன். இது 2 மட்டும் தான் எழுதுவேன். அலையை காண அழைத்தால் என் அன்னை. அலையை காண, கடல் அலையை காண அழைத்தால் என் அன்னை அப்படின்னு எழுதுறீங்க. சரி. நாட்டிய அரங்கின் அமைப்பை, அரங்கின் அமைப்பு திருவினா, ஆனா இப்ப நெடுவினா. ராமலிங்கர்கள் கந்தவெளியினர் எத்தகைய உறவு வேண்டும் என கேட்கிறார். சொன்னா ஒரே வரிதான் பதில், ஆனால் 4 மதிப்பெண் எப்படி கொடுப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. புரியுதா? ஆமா, இதுவும் புத்தக வினாதான். பொன்வாட்டி எவற்றை எல்லாம் விட நன்றி உயர்ந்தது பொருள் வழி விளக்குக. எவற்றை எல்லாம் விட 3 கேட்க 4 சொல்லியிருக்கேன். 4 மதிப்புங்கிறதுனால. சரிங்களா? ஈசன் மகன் நின்றனர். இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. இடஞ்சுட்டி பொருள் விளக்கு கட்டாயம் இருக்கும். அதுல நீங்க மாற்றுக்கிறதே கிடையாது. சங்க பாடல்கள் நீக்கப்பட்ட பகுதி. வேளாண்மை முன்னாடி என்ன கொடுத்தாங்க? மேலாண்மை. பாத்துங்க, நீங்கள் ஆசிரியரானால் அடிச்சு தூள் கலப்பிடலாம்.
பண்டைய விரிந்த குடும்பத்தில் தொடர்ச்சி இன்றைய கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பம், அப்புறம் பெண்கள் அந்த காலத்தில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள் பார்த்தீங்களா, இது வந்துட்டே இருக்கு. நெடுவினா அந்த பாடம் வந்து குடும்பத்தை பற்றி வருகின்ற பாடங்கள்ல 3மே ரொம்ப முக்கியமானது. குருவினா, சிறுவினா, நெடுவினா. ரைட். பொருள் வேற்றுமை எழுதிருவீங்க. அன்பு மரணம் எழுதிருவீங்க. நயம் பாராட்டுக. பாடான் திணை. யானைக்கும் அடிசருக்கும் திணை விதைத்தான் திணை இருப்பான், வினை வைத்தான் வினை இருப்பான். என்னது? நல்லது செய்தால் நல்லதே நடக்கும், தீமை செய்தால் தீமையே நடக்கும். சரி. கடல் அல்லது அன்பு. ஐயா, நான் பயங்கரமான கவிஞர் ஐயா, உங்களுக்கு தெரியாது ஐயா. நீங்க தான் எனக்கு ஒரு வாட்டி கூட கவிதை எழுத சொல்ல. நான் முதல் பரிசுல கூட வாங்கிட்டு வந்திருக்கேன் ஐயா. ஆமா, 10,000 ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். டபாலத்தின் வந்து கடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பகுதி எழுதி போறீங்க. இல்ல, வேண்டாம், இதை தொடக்கூடாது. சரி, வேண்டாங்கிறதே எதுக்காக தெரியணும் உனக்கு. ஏன்னா இதுக்கு இதான் விடை அப்படின்னு இல்லாத போது முழு மதிப்பெண் வழங்குறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. புரியுதா? இப்ப திருக்குறள் நெடுவினா இருக்குன்னு சொன்னா இதை தவிர்த்து வேற செய்தியே கிடையாது. இதான் இருக்கணும். முன்னுரை முடிவு எழுதிருக்கீங்க, புத்தகத்தில் இருக்கிற எல்லாம் கேட்டுருக்கீங்க. இப்ப 6 மதிப்பு பொழுதே ஆகுங்க. கொஞ்சம் சின்னதா இருந்தா கூட. ஆனால் இதுக்கு இவ்வளவுதான் எழுதிருக்கணும், இதுதான் இருக்குது அப்படின்னு ஏதாச்சும் ஒரு வரைமுறை இது கொடுத்துருக்காங்கன்னு கேட்டா இல்லை. அதனால நாம இந்த வினாக்கள்லாம் தொடக்கூடாது. புரியுதா? திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம், தொடாதீங்க. இதை சேமித்து எழுதல் கட்டாயமா எழுதுங்க. ஏன் உங்களுக்கு தெளிவா புரியணும். சரி. சொல்லோவிங்கள் இதெல்லாம் இல்ல, இது இயல் 2லே இருக்கு. 4வது பாத்தீங்க தானே? இயல் 2ல இருக்கேம்மா. சொல்லோவிங்கள் என்னும் தலைப்பில் உங்கள் ஆசிரியரால் எழுதப்பட்டு கவிதை நூல் உங்கள் ஆசிரியரால் எழுதப்பட்டு உங்கள் பள்ளியில் வெளியிடப்படுகிறது. அவ்வெளியீட்டு விழாவிற்கு நிகழ்ச்சி நிலை உருவாக்கி நன்றி உரை எழுதுக. புத்தகங்கள்தான் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? ஆமா, இதெல்லாம் நமக்கு எழுதிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்கு இந்த வடிவமைப்பு தான் இருக்குது அப்படின்னு கொடுக்கல. அதனால நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்கள் எழுதியிருந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை விளக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எழுதிடுவோம். மகாநடிகரை கண்ட பாலச்சந்திரன், நடிகர் திலகம். சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள நீக்கப்பட்ட பகுதி. குழல் வழி நிறுவதி யாழை எழுதுவீங்க. 4 தான் எழுதிடலாம். சுடும் என முடியும் குரல் எழுதிடுவீங்க. அடுத்தது இதுவாம இதான் பாத்துருமா? சரி. மார்ச் 2023. இங்க வாங்க. தண்டியலகரம் கோடு என்ன வடமொழி இலக்கண தேவை எழுதப்பட்டது. ஆமா, எவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க? சோதா இது நீக்கப்பட்ட பகுதி. இந்தியாவின் முதல் பொது நூலகம் தெரியும் உங்களுக்கு, இது நீக்கப்பட்ட பகுதி. சார்லி சாப்ளின் சாதனை படமான தி கிரேட் டிக்டேட்டர் வெளியான ஆண்டு 40. ஆமா, யாரை விமர்சித்து எடுக்கப்பட்ட முதல் திரைப்படம்? கதாபாத்திரத்தின் பெயர்? ஆமா. வெங்கதிர் என்பது இலக்கண குறிப்பு. எங்கள் தந்தையர் நாள் என்ற தெரியும். ஏட்டுச்சூடிலிருந்து திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 12. யார் அவரு? தஞ்சை ஞான பிரகாசம். மகர யாழ் எத்தனை அரபுகளை கொண்டது? இது இல்ல, 19. முன்னாடி வந்து 17 இருந்துச்சு. சரியா? அதனால இங்க கொடுத்துருக்காங்க. முன்னாடி புத்தகத்துல எப்படிதான் கொடுத்துருக்காங்க, அதனால இந்த ஆப்ஷன் அப்படியே கொடுத்துருக்காங்க. சரியா? இப்ப அது உங்களுக்கு 19 மாத்தி இருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஒரு மதிப்பு பார்க்க அந்த செய்தி சொன்னாங்க. இல்ல 17 பழைய புத்தகத்துல இருந்துச்சுப்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம். அடுத்தது சிறுமை பல செய்வது சீரழிக்கும். சிறுமை பல செய்வது எது? எளியது அரியது என்பன. கேள்வி. சொல்வது சொல்லியபடி செய்வது. ஆமா. பிறனில் விளைவோர் கிளையடும் கெடுவ என்பது எதனுடைய பாவிகம்? வச்சிரும் நம்ம கம்பராமாயணத்தினுடைய பாவிகம். சிலப்பதிகாரத்தின் பாவிகம் 3. அரசியல் பிழைப்பு ஒரே ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இது சிலப்பதிகாரத்தின் பாவிகம். அப்படியே ஒரு வினா குழுநாள கேட்கலாம். சிலப்பதிகாரத்தின் பாவிகத்தை எழுதுக கேட்டுலாம். சரியா? அல்லது கம்பராமாயணத்தின் பாவிகம் யாது? சரியா? இப்ப கேட்கலாம். நமக்கு வெண்பாய் நோசி தெரியும் உங்களுக்கு. ஆமா. தமிழில் மெய் எழுத்துக்கள் 216 தெரியும். 1ஆம் வகுப்பான வினா. 1ஆம் வகுப்புல கேட்டுருக்காங்க. அது அரசு பொதுத் தேர்வுல கேட்டுருக்காங்க. 1ஆம் வகுப்பான வினாமா வர தமிழில் உயிர்மை எழுத்துக்கள் 216. அவ்வாறு எனில் ஆனா அவர்தான் உயிர்மை நெடில் எழுத்துக்கள் எத்தனை? 126. 126. ஆமா, 216 126. சரிங்களா? 90 உயிர்மை குளில். சரிங்களா? ஆமா, இதெல்லாம் எங்க இருக்குது? நம்ம புத்தகத்துல இருக்குது. தமிழாங்க எழுதுவோம்ல இருக்கு, முதல் எல்லே இருக்குது. சரிங்களா? தம்மனை. இத்தனை வினாக்கள் எளிமையா வச்சுட்டு ஒரே ஒரு வினா சிக்கலா வச்சுட்டாங்க.
மனைவின்னு இல்ல தான் நான் நடக்கும்போது உன்கிட்ட சொல்லியிருக்கேன். இது ஒரு சீனா வச்சாங்கப்பா. பெரும்பாலான நல்லா படிச்சவங்க எழுதிட்டாங்க. கொஞ்சம் மேலோட்டமா பார்த்து வந்தவங்க மட்டும் சிக்கல் முடிச்சுட்டாங்க. தம்மனே யார் சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லாருமே என்னுடைய வீடு என்னுடைய தந்தை தான் சொல்லுவாங்க, அதாவது ஆண் தான் சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாருமே தந்தையின் அல்லது கணவனின் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஆனா அது கிடையாது. அந்த இடத்துல பேசுறவ பெண்ணு. தம்மனை அப்புறம் நும்மனை அப்படின்னு சொன்னாங்க. தம்மனைனா மனைவியின் இல்லம், நும்மனை என்று சொன்னால் கணவனின் இல்லம் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். நகரம் பட்டை தீட்டிய மறக்கக்கூடாது, மறக்கக்கூடியது மறக்கக்கூடாது. ஆமா, பிறர் செய்த உதவியை மறக்கக்கூடாது, பிறர் செய்த தீமையை மறந்துவிட வேண்டும். சரி, தொன்மம் விளக்குக. தொன்மம் பழங்கதை. தொன்மம் என்றால் பழங்கதை அல்லது புராணம் என்றெல்லாம் பொருள் இருக்கிறது. சரியா? அடுத்தது எத்திசையிலும் சோறு தட்டாதுகிட்ட நீக்கப்பட்ட பகுதி, இயல்பு வழக்கு நீக்கப்பட்ட பகுதி, எழுத்தாணி வகையில் பின்னணி செய்த படத்தின் காட்சி அமைப்பு எவ்வாறு உயிரிட்டும் சான்று தருக. ஜனங்களுடைய எட்டி பார்க்கிறது தெரியும். மயங்குழி சொற்களை தலை தலை தழை என்னது? சொல்லுங்க. தலை தலை தழை பட்சம். ஆடு மாடுகளுக்கு இலை தழைகளை சுமந்து வந்தான். ஏதேனும் ஒன்றுக்கு பகுதி உறுப்புகள் இந்த இத்தானது இத்து கூட்டல் என்பது பேசு யூ ஆர். நீ ரெண்டுல பேசுவாங்க. பேசு யூ ஆர் இல்ல பேசு பகுதி யூ எதிர்கால இடைநிலை ஆர் மலர்கால நினைவு. அவ்வளவுதான். அடுத்தது ஒன்றனுக்கு புணர்ச்சி தனியாழி எவ்வகை புணர்ச்சி? உடம்படுமை புணர்ச்சி. அருங்கானம் பண்பு பெயர் புணர்ச்சி. உடம்படுமை புணர்ச்சி என்ன வரும்? அப்புறம் அருங்கானம் இருபதல் இனமிகள். சரி, கலைச்சொல் தருக. பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு. ஃபோல்டர் தெரியாது. மடிப்புத்தாள் முன்னாடி இருந்துச்சு, மடிப்புத்தாள் இப்ப நீக்கிட்டாங்க. சரி, செவி மாற்று இந்த சொன்னா குருவினால செவி மாற்றுனா வரும் அப்படின்னு சொன்னா 25 எங்க இதுக்கு அப்படியே 25 போட்டு இதை எழுதணும். இதை எழுதுவாங்க. நீங்க 6 அமரை எழுதினா 99 100 வரும்போது இதுக்கு அடிச்சுட்டு மதிப்பு தூக்கணும். நீ எழுதிருக்கணும் பாஸ்போர்ட் ஹோல்டருக்கு மட்டும் தான் எழுதிருக்கணும். சரியா? 6 அமரை எனக்கு எளிமையா தெரியும் எழுதிக்கணும்னா மதிப்பெண் கொடுப்பாங்க சில வேலைகள்ல. ஆனா நீங்க 98 99 100 அப்படின்னு வருதுன்னு சொன்னா அப்படியே அற்புதமா அடிச்சுட்டு காரணத்தை எழுதிட்டு என்ன பண்ணுவாங்க? 2 மதிப்பெண் உங்கள்கிட்ட தூக்கிடுவாங்க. சரியா? அதனால பாத்துக்கோங்க. குருவினாலையும் இருக்கு, அதாவது மொழிபெயர்ச்சி குருவினாலையும் இருக்குது, சிறுவனாலையும் இருக்கு. மொழிபெயர்ச்சி சிறுவனாலையும் இருக்குது அப்படிங்கிறத பாத்துங்க. படத்துக்கு பொருத்தமான பின்வரும் குரலில் விடுபட்ட இடங்களை பூர்த்தி செய்க. இந்த மாதிரி கூட நான் ஒரு வினாக்கால வச்சிருந்தேன் உங்களுக்கு இடையில. இந்த ஒரு மதிப்புலயே வச்சிருந்தேன். ஆமா, உருவு கண்டு எல்லாமே வேண்டும் பொருள் பெருத்திற்கு அச்சாணி அன்னார் அன்னார் ரெண்டாயிரம். சரியா? அப்போ இந்த இடத்துல 2 சொல் எழுதினா 2 மதிப்பெண். இந்த இடத்துல இதெல்லாம் விடலாமா? இதெல்லாம் விடக்கூடாது. 2 சொல் எழுதி டப்புன்னு 2 மார்க் வாங்கிட்டு அடுத்து நீங்க அடுத்த ஓடிடணும். சரியா? அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையான வினாக்கள், ரொம்ப நேரத்தை நமக்கு சிக்கனம் பண்ணக்கூடிய வினாக்கள். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இதில் பயந்து வந்திருக்கக்கூடிய விடுபட்ட சொல்லானது அப்படிலாம் விளக்கம் தான் போறியா? எதுவும் எடுப்பதில்லை. ஒரே ஒரு சொல், அந்த குரலை எழுதி கீழே அடிக்கோடு போட்டு போறீங்க. அவ்வளவுதான். இந்த குரலை எழுதிட்டு கீழே அடிக்கோடு போட்டு இந்த இடத்துல தான் நான் எழுதிருக்கேன்னு காட்ட போறீங்க. அவ்வளவுதான். சரி, வலிமைகளை இட்டும் நீக்கி எழுதுக. பாருங்க, அதே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏன்னா வாப்பா சீக்கிரமா இதை எழுதி நீ தப்பு ஒரு 6 மணிக்கும் குறைச்சிட்டு போப்பா வாப்பா நீங்க கூப்பிடுறாங்க. புரியுதா? அப்ப நம்ம சிக்கல் இல்லாம தெளிவா படிச்சு முழுசா எழுதணும். இதெல்லாம் எழுதணும். ஆனா உனக்கு கவனம் இருக்கணும். அந்த இடத்துல கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது எழுதணும். சரியா? என்னமா தெரிந்து கொண்டு கொடுத்துருக்காங்களா? நாம என்ன எழுதணும்? ஆமா போட்டணும். சில நேரத்துல கொடுப்பாங்க அவங்க. என் விருப்பம் நான் வினா எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. உங்க குழப்பம் மாதிரி ஒரு இடத்துல கொடுத்துருப்பேன், ஒரு இடத்துல கொடுக்க மாட்டேன். உனக்கு எது வரும் வராதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு எழுதணும். சரியா? முன்னாடி பாதில இல்ல, இப்ப அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம அதுக்கு வராதுன்னு தெரிஞ்சிருக்கணும். சரி, நாளைக்கு சித்தப்பன காவலுக்கு போக சொல். நிறைய பேரு சிற்றப்பாவை சிற்றப்பாவை காவலுக்கு போக சொல். சரிங்களா? பட்டம் போட்டு 6 வரைக்கும் குறைச்சிருக்காங்க. 99 எடுத்துக்கலைங்க. சரிங்களா? பாத்துங்க. அப்போ சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. வெங்காயம் தலைமை திரும்ப வராங்க. வெங்காயம் ஒருத்தவங்க வந்தாங்க, அப்புறம் பலகை பலமுறை வந்தாங்க, கோவில் ஒரு சில இடத்துல வந்தாங்க பார்த்தோம். அப்புறம் ஆட்டு தொழுத்தை சுற்றிலும் எலிகள் பொந்துகள் அமைத்திருந்தன.
ஆமா, வலைகள் அமைத்திருந்தன. சரி, அடுத்தது பாண்டியன் சங்கத்தில் குழுவிருந்தாய் என்று சிற்பி கூறுவதன் பொருள் யாது? நெடுநா நீங்க படிச்சிருக்கீங்க, இதுக்கான விடை சொல்லலாம். பாண்டியன் சங்கத்தில் குழுவிருந்தாய், பாரி முதலான வள்ளல்களை ஈண்டு தந்தாய். பாண்டியன் சங்கத்தில் கொள்விருந்து ஏராளமான இலக்கிய இலக்கணங்களை உருவாவதற்கு நீ வழிவகை செய்தாய். பாரி முதலான வளர்களையும் நீ பெற்று தந்தாய். இப்படிப்பட்ட நலன்களை திரும்பவும் நீ பெற தமிழ் புயலாகிய நீ கூவி வர வேண்டும் என்று சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுகிறார். இல்ல, ராமலிங்கடியில் கந்த விளையாடும் எத்தகைய ஒரு வேண்டும் என கேட்கிறார். சரிங்களா? எதுக்காக? நீ தொடரணும், நீ கொஞ்சமா எழுதணும், நான் 2 மதிப்பெண்ணை குறைக்கணும், அதுக்காக தெரியும். சரியா? ஆமா, அதுதான். வாடை காலத்தில் கோவல் எவ்வாறு பாதுகாக்க தெரியாது பாருங்க. திரும்ப 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 ஒரு வினா வந்துட்டு பாருங்க. அதிசயமலர் நீக்கப்பட்ட பகுதி, நீக்கப்பட்ட பகுதி. நீங்கள் ஆசிரியரான பாருங்க. மயிலேசினி வேங்கடசாமி நினைவு சிறப்பது இருக்கு. தாய் வழி குடும்ப முறையில குறித்து பக்தர் சில பாரதி கூறும் கருத்துக்களை விவரிக்கவும். தாய் வழி குடும்ப முறை, சரி. முன்னாடி தந்தை வழி குடும்ப முறை, அப்புறம் பெண்களுக்கு இருந்த உரிமைகள், இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஏகதேச உருவகடி, உடன்பாடு இல்லாத வாழ்க்கை, இனானி, ஓம எண். ஆமா, உறைந்த அற்று, அற்று அப்படிங்கிறது ஓம உருபு. அடுத்தது குன்றின் மேலிட்ட விளக்கு போல. என்னப்பா அப்படின்னு அர்த்தம்? குன்றின் மேலிட்ட விளக்கு போல எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்துச்சு அந்த செயல்பாடு. ஒரு விளக்கு ஒரு அறைக்குள்ள வச்சிருந்தோம்னா அறை கொண்டு தான் வெளிச்சம் தரும். அந்த பெரிய விளக்கை கொண்டு போய் ஒரு குன்று மேல வச்சுன்னு சொன்னா அது 8 திசையில பக்கமெல்லாம் அது என்ன பண்ணும்? பயனே தரும் இல்லையா? அப்போ குன்று மேலிட்ட விளக்கு போல என் ஆசிரியர் சொன்ன சொல் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கியது. அப்போ ஒரு செய்தி எல்லாருக்குமான மாற்றத்தை உண்டாக்கியது. சரிங்களா? அப்போ ஒரு குன்று மேலிட்ட விளக்கு எல்லாருக்கும் வெளிச்சம் தருவது போல இவர் ஏற்படுத்திய அந்த வாசகம், இவர் ஏற்படுத்திய அந்த நடைமுறை எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்துச்சு. குன்று மேலிட்ட விளக்காக அனைவருக்கும் இது பயனுள்ளதாக இருந்துச்சு நம்ம எழுதுறோம். அடுத்தது எறும்பூர கல்லூரி தெரியும். வெண்பாவிற்கான இலக்கணம் பாடான் தனியை சான்றுடன் விளக்குக. தமிழாக்கம் தருக, அதை நீங்க படிச்சிடணும். காதுகளாக மாற்று வினா 43 தான் திரும்ப பார்த்துங்க. சரிங்களா? அதனால கவனமா இருந்துங்க. இது நீக்கப்பட்ட பகுதி. குரல் ஒரு வாழ்வியல் அரசா வந்து ஒரு 2 மதிப்பெண் கொடுத்துட்டு போறாசா சொல்றாங்க. அதனால இதை தொடக்கூடாது, இது எழுதிருக்கணும். ஆனா நமக்கு மாற்று வினாங்கிறதுனால வேற என்ன ஏதாச்சும் கேட்டிருப்பாங்க. நெகிழி தவிர்த்து நிலைத்து நிமிர்த்து முழுமையா சொல்ல முடியாது. மயிலையார் ஒரு ஆராய்ச்சி பண்ண, இதை நம்ம எழுதிடணும். அடுத்தது கோடை மழை, நமக்கு டைம் தெரியும், முழுசா எழுதிருவோம். வாழவின் கடிதம், அதை விட அற்புதமான ஒரு வினா தெரியும் உனக்கு. தெய்வமணி மலை பாடலை எழுதுக, பாவகை விட எழுதுக கொடுத்துருக்காங்க. அடுத்த சினம் என முடியும் குரல், அவ்வளவுதான். அடுத்தது இதுமா இப்போ 25 இதெல்லாம் இதான் இலக்கியத்தை மொழியை ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல். நம்ம நீக்கப்பட்ட பகுதி தான் இருந்தாலும் தெரிஞ்சுக்க. அது தொல்காப்பியம். குறிக்கோளில் மறைந்திருக்கும் தமிழ் கண்டுபிடிக்க எதை கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? என்னமோ புத்தகத்துல செய்யுள் இல்லாத மாதிரியும் இல்ல அக்னி நாட்கள் எழுத தெரியாத மாதிரியும் கொண்டு போயிட்டு மொழிபெயர்ச்சி வந்து கேட்டிருக்காங்க. முதலிரு தமிழறிஞர் முதலில் எழுத்துக்களால் மறைக்கலாம். சரி. உயர்தனின் மலர் மக்கள் சுட்டே தொல்காப்பியம். இது நீக்கப்பட்ட பகுதி. வையத்துள் வானுரையும் பயன்தூக்கர் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடை சினமென்னும் சேர்ந்தாரை காலத்தினால் செய்த நன்றி ஞானத்தில் மானப்பெரிய எங்கள் தந்தை நடந்த பேச்சினிலே தந்தை வழி சமூக முறை. காவினம் நீக்கப்பட்ட பகுதி. காலை இளவையில் நன்றாக மைய கும்பருத்து துள்ளி வரும் புதுவையில் இக்கவிதைகளில் பயந்து வரும் படிமம் துள்ளி வருதல் அப்படின்னா வினைப்படிமம். துள்ளி வருதல் செயல்பாடு. சரிங்களா? இருக்கா படிமம் நமக்கு? இல்லை. அடுத்த ஈற்றெழுதி துளிப்பாவை நிறைவு செய்க. வானம் அழுகிறது, பூமி சிரிக்கிறது. மழை. மேடையின் மேலிருந்து வேண்டும் பொழுது கீழே இறங்கும் வகையில் அமைக்கப்படும் திரை. மழை மேகத்தை கண்ட மயில் போல நீக்கப்பட்ட பகுதி, இருந்தாலும் தெரிஞ்சுக்க. மகிழ்ச்சி. காப்பியத்தின் பெரும்பிரிவை குறிப்பது. காப்பியத்தின் பெரும்பிரிவு காண்டம். காண்டம் சிறு பிரிவுனா காதை அல்லது படலம். சரி. அடுத்தது தொன்மத்திற்கு பொருந்தாத ஒன்றை தேர்க. தலைவர். ஆமா, அங்க எடுத்தது ஒரு அம்மையார் எடுத்திருப்பாங்க அந்த வினாவை, இது ஒரு ஐயா எடுத்திருப்பாரு, அதனால அப்படி மாத்திட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல.
வயதில் சிறியவள் ஆனாலும் தலைவி, வயதில் சிறியவர் ஆனாலும் தலைவர். ஒண்ணும் இல்ல. சரியா? யார் எடுத்திருப்பாங்க நம்ம தெரிஞ்சு வச்சிருந்துடணும். ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை, அருள் போன்ற நல்லியல்பை சிறப்பித்து கூறுவது வாடான் திணை. நமக்கு இல்ல, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது, வாடை காலத்தில் விலங்குகளும் பறவைகளும் எவ்வாறு வருந்தின தெரியும் இல்லையா? பறவை மரங்களில் இருந்து பறவைகள் கீழே விழுந்தன. அதுக்கப்புறம் விலங்குகள் மேய்ச்சலை மறந்தன. அதுக்கப்புறம் பால் கட்டுகளை பசுக்கள் தரித்தன. மழையை குளிர் செய்வது கொண்டு இருந்தது. அதுக்கப்புறம் நடிங்க மந்தி கூற நடிங்க. செல்வம் இருப்பதற்கான வழியாக வள்ளுவம் உரைப்பன. செல்வம் இருப்பதற்கான வழி, செல்வம் இருப்பதற்கான வழி. பிறருடைய கைப்பொருளை விரும்பாத அப்படி இருந்தா அதுலயே ஒரு செல்வம் இருப்பதற்கான வழி. பிறர் கைப்பொருளை விரும்பினால் 3 செல்வம் போயிடும் செய்தி தரப்படுகின்ற செய்தி. நகரம் பட்டை நீட்டிய வெள்ளை வேறும் தெரியும். உவாவர வந்து கூட உடுபதி ரவி கொத்தார். இடஞ்சொட்டி பொருள் விளக்குக. யாரு? நீக்கப்பட்ட பகுதி விட்டுருங்க. ஆனா இது கம்பராமெண்ட் தான் இருக்கு. கம்பராமெண்ட் தான் இருக்கு. நமக்கு நினைக்கிட்டாங்கல்ல இந்த பகுதியை. ஆளுக்கு ஒரு மலப்பரப்பும். இது பொதுவான வினா. நீங்கள் ஆசிரியரான மாதிரி. பருவத்திய பயிற்சி நேர மேலாண்மை பொறுத்திக. வேளாண் மேலாண்மை. செய்மை காட்சி துணிப்பு என்றால் என்ன? செய்மை காட்சி துணிப்பு எங்க இருக்கு? அண்மை காட்சி துணிப்பு, செய்மை காட்சி துணிப்பு, நடுக்காட்சி துணிப்பு, காட்சி மறைவு, காட்சி உதயம், இதெல்லாம் இருக்கு திரைமொழியில. திரைமொழியில இருக்கு. முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம். ஏதாச்சும் உனக்கு தெரியல அப்படின்னா திரும்ப கேளுங்க. இதெல்லாம் நீங்க படிச்சிட்டீங்க தெரியுதுங்கிறதுனால அடுத்த நேரமா போய்கிட்டு இருக்கேன். ஏதாச்சும் உனக்கு தெரியல திரும்ப சொல்லுங்க ஐயா அப்படின்னா திரும்ப நான் சொல்லுவேன். முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம். இது எதை சொல்லணும்னா இல்ல. ஊமை தொடரே சொற்றலாம். கிணத்துக்கு தவளை போல தெரியும். மனம் மனம் என்னது? நல்ல மனம் படைத்தவர், நல்ல மனம் படைத்தவர். எங்க எடுத்துக்கிறாங்கல்ல நீ சொல்ல. தமிழா இருப்பவங்களுக்கு அவர் நல்ல மனம் படைத்தவர். அவர் நல்ல மனம் படைத்தவர் இருக்கு. சொல்லு இருக்கு. போட்டு போட்டு வச்சிருக்கீங்க. சரியா? கேடீஸ்வரன், கோடீஸ்வரன், காளையரசன், கலையரசன், மழை மீது மழை பொழிந்தது, இதெல்லாம் இருக்கு. இந்த வாசனம் எல்லாம் இருக்காது. சரிங்களா? ரைட். அப்ப மனம் அப்படிங்கிறதுக்கு வாசனை என்பது பொருள். மனம் அப்படிங்கிறதுக்கு உள்ளம். நல்ல மனம் படைத்தவர், நல்ல மனம் படைத்தவராக இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? இந்த இடத்துல மேல எழுதுறீங்க. என்னது? நல்ல உள்ளம் படைத்தவர், நல்ல வாசனை மிக்க திரவியங்களை தடவி வந்தார். பொருள் என்ன எழுதுறவங்க? மனம், வாசனை, மனம், உள்ளம். இப்ப கீழே எழுதிட்டுனா ஓ இந்த மனம் எழுதிட்டாங்கன்னா வாசனைக்காக எழுதிருக்காங்க. அவர் நம்ம வாசனை திரவியங்களை போட்டு வந்திருக்காரு. சரி. திருவள்ளுவர் செல்வன், திருவள்ளுவர் செல்வன் சொல்ல வேண்டியதில்லை. காலை எழுந்து படித்து நமக்கு நன்மை ஏற்படும். வெங்காயம் அந்தமான். வெங்காயம் நம்ம புத்தகத்துல இருக்குது, அந்தமான் நம்ம புத்தகத்துல கிடையாது. புரியுதா? ஆமா. அந்தமான், அந்தமான் தீவிற்கு சென்று வந்தேன். அந்த மான் காட்டில் கண்டேன். அந்த மானை காட்டில் கண்டேன். அந்த மான் வேகமாக ஓடியது. அந்த மான் வேகமாக ஓடியது. அந்த மான் இடைவெளி சொல்றேன்னா நீங்களும் அது மாதிரி எழுதணும். அந்த மான் அப்படின்னு எழுதணும். சேர்த்து எழுதும்போது அந்த மான்ங்கிறது தீவு. ஒரு தீவுக்கு சென்று வந்தேன், சுற்றுலாத்தலத்திற்கு சென்று வந்தேன் எழுதுவீங்க. ஆர்டிஸ்ட், கவின் கலைஞர். சப்ஸ்கிரிப்ஷன்னா உறுப்பினர் கட்டணம். இப்ப இல்ல தீட்டாங்க. உறுப்பினர் கட்டணம் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா. அதே 28க்கு மாற்று வினா. பூட்டாண்ட விளையாண்ட குழந்தைய அப்பா எங்க வச்சுட்டு போனாரு? சென்றார். அருங்கானம் எவ்வகை புணர்ச்சி? பண்பு பெயர் புணர்ச்சி. இருபதல் இனமிகள். ஏழை என எவ்வகை புணர்ச்சி? உடம்படுமை புணர்ச்சி. ஐவழியப்பம் குரல்மேல் 21 இயல்பு. ஏதேனும் ஒன்றுக்கு பகுவது விழுப்பம். சாட்சி ஏற்கனவே இருந்துச்சு பார்த்தோம். சாட்சி அப்படிங்கிற சொல்லு. தொழுதனர், தொழு, இட்டு, அண்ணு, அரு, அண்ணு, அவ்வளவுதான். நீர்நிலைகளில் இருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள். இவ்வடி தூங்கும் பனி நீரை புத்தகவினா. குகனோட 5 அகிகளோடு 7 நிகழ்வுகள். இந்த 3 சேர்த்து எழுதுவீங்க. சினம், சிரிப்பு, சினம், வியப்பு, அச்சம் ஆகியவற்றுள் எவையேனும் 2 மெய்ப்பாடுகள் தோன்றுவதற்கான சூழ்நிலை கற்பனையாக படைத்த. முன்னாடி ஒரு புத்தகம் இருந்துச்சு மெய்ப்பாடுகள்ல. இப்ப அது இல்ல, நமக்கு கற்பனையா கேட்கல. மாறாக இப்ப வெகுளி எப்படி சொன்னா அதுக்கான நிலைக்கலன்களை எழுதுக. 4 நிலைக்கலன்கள் இருக்குது. பெருமிதத்துக்கான நிலைக்கணங்கள் 4 எழுதுக. நகைக்கான 4 நிலைக்கணங்கள் எழுதுக. பெரிய கட்டம் போட்டு நமக்கு 1 கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அந்த வாசிக்கணும். ஈசன் மகன் நின்றனர் ஒரு ஏழையின ஒரு பின். இடச்சுட்டி பொருள் விளக்குக. இருக்கா? ரைட். புடிங்கம்மா. மழை வெள்ள பாதிப்புல இருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். இது நீக்கப்பட்ட பகுதி தான், இருந்தாலும் இது பொது வினாவை வச்சுக்கலாம்.
மழை பெருமழை காலம்னு ஒரு பாடல் இருந்துச்சு நமக்கு, அதை தூக்கிட்டாங்க. அப்ப அதுல வந்து மழை வந்துச்சுன்னா எப்படி பாதுகாப்பீங்க அப்படின்னு அது பொது விழாவா வச்சிருக்காங்க. தந்தையும் தாயும் படிக்க செல்லும், இதெல்லாம் அதுவும் இயற்கையான விழா தான், யாருக்குன்னு தெரியும். சென்னையின் புகழுக்கு சான்றாக நிற்கும் கல்வி நிறுவனங்கள் குறித்து எழுதுக. சான்றாக இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் என்னது? சென்னையின் அறிவு வளர்ச்சிக்கு துணை நின்றவை, அறிவின் நகரம் இல்ல, அந்த தலைப்பில் இருக்கக்கூடிய அந்த ராணிவேரி கல்லூரி, அது சென்னை பல்கலைக்கழகம், பச்சையப்பன் கல்லூரி, இது எல்லாத்தையும் வந்து நம்ம எழுதுறோம். அதுல மயிலை சீனி வேங்கடசாமி நினைவிச்சிருக்குது. மயிலை சீனி வேங்கடசாமிக்கு ஒரு குறிப்பு வரைக்கும் கேட்டாங்கன்னா என்ன எழுதணும், அதான் எழுதணும். இப்ப எப்படி இருந்துச்சு புத்தகம்னா இப்ப அது கிடையாது. பொருள் வேற்றுமை தெரியும். எண்ணியாங்கு என்ன குரல் இருக்கு அதுல? சொற்குரல் பின்னொரு நிலை அணி. அப்புறம் நயம் பாராட்டுக, பாருங்க, பாடான் திணையை சான்றுடன் விளக்குக, புதிர் பாத்திரை துறையை விளக்குக. ஏதாச்சும் ஒண்ணு கேட்டுருவாங்க. திணை விதைத்தவன் திணை இறப்பான் இருக்குது. எறும்பு உர கல்லும் தெரியும். இப்படி ஒரு 4வது முறை பார்க்கணும்னு நினைக்கிறேன். எறும்பு உர கல்லும் தெரியும் இல்ல? சரி, அடுத்தது 43வதுனா இதுக்கு இங்க நமக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க. ஆனா இது வந்து மாற்றுமாவா இல்ல, ஆனா கேள்விக்கு நம்ம பதில் சொல்லலாம். இதை நம்ம எழுதலாம் தாராளமா. அடுத்தது தமிழின் சீரிழமை திறமை என்று இப்படி ஒரு 4 முறை கேட்டிருப்பாங்க. இதையும் சென் என்றதுலே அறம் எது எளிமையா இருக்குதோ அதை பார்த்து நம்ம எழுதிடுறோம். அப்புறம் புயல் தாக்கினால் குடியிருப்புகளுக்கு அருகில் அருந்தகளுக்கு மின் இணைப்புகளை சரி செய்ய கூறி இதுவும் புத்தகம் தான் 2ல இருக்கு. அப்புறம் நிர்வாக மேலாண்மை குறித்து கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. நிர்வாக மேலாண்மை, கோடை மழை தெரியும், உரிமை தாகம் தெரியும், உங்களிடையே வந்து முதல் பாடல் தெரியும், வரும் என முடியும் குரல் தெரியும். இது எல்லாமே நமக்கு முன்னாடி பார்த்ததுதான். கோவை அது கூட நமக்கு இடையூறு பண்ணது பாத்தீங்களா? கொசு அப்படின்னு நம்ம சாதாரண நினைக்கூடாது. குரு கண்டு எல்லாமே வேண்டும். அப்பப்ப நம்ம ஞாபகப்படுத்திட்டே போறாங்க பாத்தீங்களா? மார்ச் 24 தான் நம்ம இப்ப பார்த்தது. 25 சரி, அங்க தெரியுதா பாருங்க, தெரியுதா? இல்ல அப்படியே இருந்துச்சு பார்த்தா. சரி, மின்னே தனியாழி, அடியதுகை சீர்மோனை தெரியும், குரங்குகள் தெரியும். அடுத்தது பலர் துஞ்சம் நீக்கப்பட்ட பகுதி விளியரி ஞமலி. ஞமலினா நாயின்னு அர்த்தம்பா. எங்க இருக்கு ஞாய்? ஞமலி அப்படின்னா நாயின் அர்த்தம், நீக்கப்பட்ட பகுதி. இதை தெரிஞ்சுக்க. சோடியோட பொருந்தாத ஒன்றை தெரியும். சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல, அது தெரியும். காதை எதற்கு? சிலப்பதிகாரம். சருக்கம் சோழாமணி, இளம்பகம் சிவசிந்தாமணி, படலம் கந்தபுராணம், கீழிருந்து மேல் ஞாபகம் வச்சுக்க. இது 7 ஆண்டு இயற்றி தெரியும். அடுத்தது எளியது அறியது தெரியும். உண்டு பிறந்து நீக்கப்பட்ட பகுதி. சாஜா சர்க்குணன் உரையால் தூண்ட பெற்ற மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய நூல் அதுவே அவருடைய முதல் நூல். சரி, அது எங்க எழுதினாலும் ஞாபகம் இருக்கா? எங்க இந்த சாஜா சர்க்குணன் எங்க உரை எழுதினார் ஞாபகம் இருக்கா? சிந்தாதிரிப்பேட்டை உயர்நிலை பள்ளியில தேப்போ மீனாட்சி சுந்தர்னார் ஒரு ஆய்வகத்தை ஏற்பாடு பண்றாரு. அதுல சாத்தா சர்க்குணர் திருத்தமும் தமிழ்ங்கிற தலைப்புல ஒரு மேடை பேச்சு நிகழ்த்துறாரு. அந்த மேடை பேச்சு வந்து ஈர்க்கப்பட்டு திருத்தமும் தமிழ்னே ஒரு முறை எழுதிட்டாரு. யாரு? மயிலை சீனி வேங்கடசாமி. சரி, மயிலைனா என்ன வளர்த்தது? சீனினா சீனிவாசன். அவங்க அண்ணன் பேரு கோவிந்தராசன். முத்துசாமி ஒருத்தர் இருந்தாரு, செத்துட்டாரு. அதுக்கப்புறம் கோவிந்தராசன் தமிழாசிரியராக இருந்தாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, தமிழ் பற்றி எனக்கு முன்னோர் வழியாக கிடைத்த சீதனம் அப்படின்னு சொன்னாரு. இல்ல மறைத்து சொல்லவும் மிகுதி சொல்லவும் அடித்து சொல்லவும் பயன்படும் இலக்கிய யுக்தி. மறைத்து சொல்லாது குறியீடு இல்லையா? மறைத்து சொல்லவும் அழித்து சொல்லவும் மிகுதி சொல்லவும் பயன்படுகின்ற இலக்கிய யுக்தி. சரி, அடுத்தது பிழையான தொடரை கண்டறிங்க. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது எங்க கொடுத்துருக்காங்க? காலையில் பூத்த மல்லிகை. நமக்கு அங்க முன்னாடி 3வது இடத்துல கொடுத்துருப்பாங்க. இப்ப வேற வேற தொடர்களை கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம கொஞ்சம் யோசிக்க வைக்கிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? பாத்துங்க. தோப்பில் முகமது மீரானுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற தந்த நூல் நமக்கு தெரியும், சாய்வு நாற்காலி. 1997. ஞானத்தின் பெரியது எது? ஞானம் என்றால் உலகத்தின் பெரியது. அப்ப குரல் என்னது? அப்ப பொருள் எழுதி கீழே பொருளும் எழுதணும். சரியா? 2 மதிப்பெண்ணார்கள் சரி, 4 மதிப்பெண்ணார்கள் சரி, 6 மதிப்பெண்ணார்கள் சரி, பொருளுக்கு பொருள் எழுதுறீங்கன்னா
கட்டாயமா கீழே அதுக்கான பொருளா எழுதுங்க. புரியுதா? நெடுநல் வாடை பெயர் காரணம் பிரிச்சு எழுதணும். நெடுவாடை நல்வாடை ரெண்டுத்துக்கும் காரணம் எழுதணும். வசனம் கவிதை நீக்கப்பட்ட பகுதி, இது நீக்கப்பட்ட பகுதி. புக்கில் தன்மனை தெரியும், இது தற்காலிக தங்குமிடம். தற்காலிக தங்குமிடம் தற்காலிக தங்குமிடம் என்று கூறும் நூல் இது தன்மனை என்பது திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவியும் பெற்றோர் விட்டு பிரிந்து வாழ்கிற பகுதி நிலம். முறை வைப்பு என்றால் என்ன கேட்டாங்க. முறை வைப்பு கூறிய பாடத்தை மாணவர்கள் பின்பற்றி சொல்லுகின்ற முறைக்கு பேரு முறை வைப்பது. ஆசிரியர் இல்லாத நேரங்களில் சட்டாம்பிள்ளையும் முறை வைப்பது உண்டு. இது பின்னணிப்ப சேர்த்திருந்தோம். ஆசிரியர் இல்லாத நேரங்களில் சட்டாம்பிள்ளையும் முறை வைப்பது உண்டு. சரியா? ரைட். கீர்த்திசை சோழிகள் நூலகம் புத்தகம் சரிங்களா? காலின் மெக்கன்சி வருவாரு 1869 வரும். சரியா? காலின் மெக்கன்சி தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு 1869 உருவாக்கப்பட்டது இந்த நூலகம். சோழிகள், அதுக்கப்புறம் புத்தகங்கள் ஆமா பெரும் தொகுப்புகளை கொண்டது. தமிழில் பழைய மேற்கொள்ளுடைய முயற்சிகள் ஒரு 5 கருத்துகள் இருக்குது. குறில் நெடில் வேறுபாடுகளை தெரிந்து உச்சரிக்க வேண்டும். மயங்கின் அறிந்து உச்சரிக்க வேண்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதல்ல வாய்விட்டோ அதுக்கப்புறம் மனதிற்கு சேர்த்தபடியோ எழுதி கொண்டிருக்க வேண்டும். வேகமாக எழுதுவது பிழைக்கு வழிவகுக்கும். இப்படின்னு ஒரு 5 கருத்துகள் இருக்கிறதுல. சரிங்களா? கட்டம் போட்டு வச்சிருக்கீங்க. கட்டம் போட்டுல மேல குறிச்சு வச்சிருக்கீங்க. கீழே வினாக்களுக்கு மேல குறிச்சு வச்சிருக்கீங்க. அடுத்தது வலிமைகளை இட்டும் நீக்கி எழுதுக. மாணவர்கள் பெற்றோர்களை தமது நண்பர்களாக பாவித்து நட்பு நட்பு தமது இன்ப துன்பங்களை இன்ப துன்பம் போடக்கூடாது. ஏன்னா இன்ப துன்பம் இன்பமும் துன்பமும் துன்பங்களை இப்ப பெற்றோர்களுடன் பகிர்ந்து நீக்கணும் இல்லையா? பகிர்ந்து கொள்ள வேண்டும். சரி. ரங்கன் வெங்கல பாத்திர கடை வைத்திருக்கிறார். அரங்கனா ஈரங்கனா ரொம்ப முக்கியம் உனக்கு. அரங்கநாதர் திரு அரங்கம் திருவரங்கம் இல்ல ஞாபகம் வரணும். அரங்கநாதர் இருக்கக்கூடிய இடம் திருவரங்கம். அத ஸ்ரீரங்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்ரீ திரு ஞாபகத்தை வச்சுக்க. அரங்கன் வெண்கலம். இத கூட போன தேர்வுல ஏதாவது தப்பா எழுதிருந்தீங்க. சரி வேணாம். வெண்கலம் கண்ணகரனா போட்டிருக்கணும். கண்ணகரனா போட்டிருக்கணும். நிலத்தை கலரணும்னா அப்பதான் வகுடு நிறையும். அப்பொழுதுதான் நிலத்தை உழ வேண்டும்டா அல்லது உழ வேண்டும், அப்பொழுதுதான் பயிர் நிறையும் அப்படின்னு நம்ம சொல்றோம். திண்மை திண்மை தெரியும். திண்மை முதல் திண்மை தீமை, இரண்டாவது திண்மை வலிமை. ஏன்னா திண்ணியர் என்பதன் பொருள் நீ சொன்ன மன உறுதி உறுதி வலிமை வலிமை உடையது. அப்போ திண்மையானவர்கள் பிறருக்கு திண்மை செய்யக்கூடாது. மேல நீங்க எழுதிட்டீங்க திண்மை தீமை திண்மை வலிமை அப்படின்னு எடுத்து அதுக்கப்புறம் கீழே எடுத்துட்டீங்க. சரிங்களா? ரைட். ஏதேனும் ஒன்றனுக்கு பகுவது உறுப்பினா செய்த கலங்கி. ஸ்டாப்லர் ஸ்டாப்லர் தமிழ்ல கம்பி தைப்பு கருவி. கம்பி தைப்பு கருவி பக்கத்துல எப்படி கேட்பேன்? ரொம்ப பெருசா இல்லையா? ஸ்டாப்லர் போட்டு அப்படின்னு கேட்டுருவாங்க. நானு சொல்வியா? இல்ல ஸ்டாப்லர்னா கம்பி தைப்பு கருவி. டெல்லர் விரைவு காசாளர் அப்படின்னு நீக்கிட்டாங்க. நல்ல வேலையா? சரி. ஸ்டாப்லர் என்ன சொன்ன? டெல்லர்னா விரைவு காசாளர். பேங்க் நம்ம போறது கிடையாது, அதனால தெரியாது நம்ம. சரி. காசாளர். செவி மாற்று 28க்கு மாற்றுனா கொடுத்துருக்காங்க. எத்தனாவது சிறுநாள் எத்தனாவது கேட்பாங்க? 43. இங்க 28. சரி. 29 பாருங்க. ஆனா இதுவும் உங்களுக்கு விடை தெரியும். அச்சம் இல்லாத பேர் போல தந்தை எழுத குடும்பம், அப்போ அச்சம் இல்லாத பேர் போல தரிக்கிறது எழுதுறோம். உணர்ச்சி விதி உரனுடை. உரன் குண்டல் உடை. தலைக்கோள் கோவில் தாங்கரை சரி. ஏங்கொல்லி ஞான திருளகற்ற இடைச்சுட்டி பொருள் விளக்குக. சிறுவனா வந்துருச்சா? சடாய்வை தந்தையாக ஏற்று வந்துருச்சு. நாட்டிய அரங்கின் அமைப்பு தெரியுது. கடையல் வலுவர்கள் நீக்கப்பட்ட பகுதி. அடுத்தது பேரிடர் மேலாண்மை நீக்கப்பட்ட பகுதி. மணல் எழுதியது முதல் இருக்கு நமக்கு. சென்னையின் பண்பாட்டு அடையாளங்கள் இன்றும் நிலைத்து நிற்பன. சரிங்களா? நமக்கு பண்பாட்டு அடையாளம் சொல்லிட்டு ஒரு 11 செய்திகள் இருக்கு. அதுல அப்படியே வரிசை எழுதுறோம். என்னென்னது? மத்திய தொடர்பு நிலையம், தென்னக தொடர்பு நிலையம், எழும்பூர் அச்சகம்,
அதுக்கப்புறம் ரீபன் கட்டணம், பொது நூலகம், இதெல்லாமே வந்து பண்பாட்டு அடையாளங்கள் இன்றளவும் நிலைத்து இருக்கக்கூடிய கட்டணங்கள் சொல்றோம். நம்ம வேளாண் மேலாண்மை பார்த்துட்டோம். சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி என்னடி ஓமியனையை சான்றுடன் விளக்குக மைய கருத்து. அடுத்தது வாகைத்திணை செவியறிவு துறை இப்ப இல்ல, நமக்கு வாகைத்திணை இருக்கு. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, தெரியும் நமக்கு. பிறரிடம் இருக்கக்கூடிய குற்றங்களை சுட்டி காட்டிக் கொண்டிருந்தால் நமக்கு உறவு என்று யாரும் இருக்க மாட்டார்கள். குற்றம் பார்க்கின் குற்றம் இல்லை. அஞ்சரன் ஊழி பெயரிலும் நான் பெயரா உலகம் அழியும் நிலை வந்தாலும் சரி தன் நிலையிலிருந்து ஒருவர் மாறமாட்டார். அது நமக்கு தெரியுது. இத தமிழாக்கத்து படிச்சிருக்கீங்க. அப்புறம் அதே தமிழாக்கத்துக்கு மேல மாற்று வினா. பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன், பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் அறிவுடைமை வாழ்விற்கு பிறருக்கு துணை நிற்கும். பண்டையாள கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நகரத்துக்கும் வரலாறு படிவழகம் உண்டு. இது மதராசப்பட்டினம். பொறுப்புணர்ச்சி என்ற ஊரை என்னது? முதல் கல். சாலை விபத்துல தமிழ்நாடு, இது நீக்கப்பட்ட பகுதி. அறிவும் நீக்கப்பட்ட பகுதி. பொருள் என முடியும் பொருள். அடுத்தது மார்ச் 21. இது மார்ச் 2020 போட்டிருக்காங்க. சிற்பி பாலசுப்ரமணியத்தின் இளந்தமிழிய பாடல் இடம்பெற்ற நூல் புத்தக வினா. காவினம் கலமை நீக்கப்பட்ட பகுதி. மாதவி பெற்ற பட்டம் எதனால்? தலைக்கோல் பரிசை பெற்றதனால். கோயிலுக்கு பெயர் வைக்கும் நீக்கப்பட்ட பகுதி. தான் அச்சுப்படை தான சர்க்கர்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? நம்ம எத்தனை ஆசிரியர்கள் சரி பார்த்துருக்கோம் தெரியுமா? பார்த்துருக்காங்க. வந்துச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. உரை ஏற்படுத்திய தூண்டப்பெற்ற மயிலசிங்க வேங்கடசாமி எழுதிய நூல் திருத்தமும் தமிழ். ராமலிங்கடி இயற்றிய நூல் திருவருட்பா. ராமலிங்க அடிகள்லாம் திருவருட்பா. எத்தனை திருமுறைகளாக இருக்குது? 6 திருமுறைகளாக இருக்கிறது. எத்தனை திருமுறை? 6 திருமுறை. அதுல நமக்கு வந்திருக்கிறது 5ஆம் திருமுறையில தெய்வமொழி மாலையில 8ஆம் பாடல் நமக்கு பாடப்பகுதியாக இருக்குது. சரிங்களா? ரைட். அடுத்தது காயினல் வினைத்தொகை. சரி. முதல்கள் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் சோழன். பிழையற்ற தொடரை கண்டறிக. சென்னையில் இருந்து நேற்று வந்தான், பிழையற்ற தொடர். கோவலன் மதுரைக்கு சென்றது, ரெண்டுமே பிழைதான். பறவைகள் நெல்மணிகளை கொத்தி தின்றது, பிழையான தொடர் தான். குதிரையும் யானையும் வேகமாக ஓடியது, பிழையற்ற தொடர். நேற்று வந்தான், சென்னையிலிருந்து நேற்று வந்தான். அப்போ சென்னையிலிருந்து நேற்று வந்தான்ங்கிறது பிழை இல்லாமல் இருக்குது, மற்ற எல்லாமே பிழையாக இருக்குதுன்னு தெரியுது நமக்கு. அடுத்தது சுரதா நடத்திய இதழ் தேவையில்லை. பொய்யாவானம் இலக்கண குறிப்பு தருக. பெயரிச்சம். சரி. அருங்கானம் புணர்ச்சி விதி. இரு முதல் இனமிகள். மறைத்து சொல்லவும் மிகுத்து சொல்லவும் அழுத்து சொல்லவும் பயன்படும் இலக்கிய யுக்தி சொல்லியிருக்கேன். அடுத்தது காப்பியம் எத்தனை வைக்கப்படும்? காப்பியம் பெருங்காப்பியம், சிறுகாப்பியம். கவிஞர் சிற்பி அவற்றை விலங்குகள் பறவைகளும் எவ்வாறு. வசனம் கவிதை நீக்கப்பட்ட பகுதி. வயலுக்கு யானை தனித்து நீக்கப்பட்ட பகுதி. இது ரெண்டும் நமக்கு இருக்கு. புக்கில் தன்மனை தெரியும். சென்னை அலங்கரித்த ஆறுகளை எழுதுக. 4 ஆறுகள், இடையில ஒரு கால்வாய். பார்த்து மேல கொற்றலை ஆறு, பூமாறு, அடையாறு, பாலாறு, இணைக்கக்கூடிய கால்வாய் பாக்கிங்காம் கால்வாய். சரி. பின்னணி இசை திரைப்படத்தின் காட்சி அமைக்க எவ்வாறு உயிரூட்டும் தெரியும் நமக்கு. பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்ற. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு, தெரியும். முன் அவன் முன் வந்து கூறினான், அவன் முன் வந்து கூறினான். அவன் தானே கொடுத்தான், அவன் தானே கொடுத்தான். அங்க இடைவெளி விழுகிற போது அங்க எழுத்துல இடைவெளி விடணும்னு தெரியும் நமக்கு. சரியா? திண்மை திண்மை இப்பதான் பார்த்தோம். பனைமட்டியால் கூரை வைத்திருந்தேன்னு பார்த்துட்டோம். மரம் விலங்கு காப்பகத்தில் அச்சான் இல்லாத தேர் போல நகம் சதையும் போல. அச்சான் இல்லாத தேர் போல இருக்கு, நகம் சதையும் போல இல்ல. ஆனா நம்ம அதை படிச்சுட்டு வந்துருக்கணும். இங்க பாருங்க, அச்சான் இல்லாத தேர் போலனா குடும்பத்துல இருந்தது, குடும்பம் நகம் சதையும் போல. ஆமா, நானும் என் தோழியும் அச்சாணி நகம் சதையும் போல இணைந்தே இருக்கும். நகம் சதையும் போலன்னா அர்த்தம் இணைந்தே இருக்கு. நானும் என் தோழியும் நகம் சதையும் போல இணைந்தே இருப்போம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு பெருசா நமக்கு புத்தகத்தில் நம்ம பார்ப்போம் திரும்ப. அதுலயும் நம் வாழ்க்கையின் தரம் நமது கவனத்தின் தரத்தை பொறுத்து இருக்கிறது. புத்தகத்துல இல்ல, ஆனா கேட்டுக்கிறாங்க பாருங்க. நம் வாழ்க்கையின் தரம் நமது கவனத்தின் தரத்தை பொறுத்து இருக்கிறது. ஒரே ஒரு இப்பு, அவ்வளவுதான். இங்க பாருங்க, புத்தகம் படிக்கும் பொழுது கூர்ந்த கவனம்.
இது புத்தகத்துல இருந்துச்சு, இப்போ இல்ல, நீக்கிட்டாங்க. கூர்ந்த கவனம், கூர்ந்த பெயரெச்சம். அடுத்தது கவனம் அறிவை பெறுவதற்கும் வளர்ப்பதற்குமான அடிப்படை தேவையாகும். 3 மாற்றங்கள். ஏதேனும் ஒன்றுக்கு உறுப்பிலக்கணம் தருக. அமர்ந்தன தெரியும், செய்த எழுதிடுவீங்க. ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி. எத்திசை செந்தமிழே. எது எழுதுவீங்க? 2ல ஏன் எத்தி செய்யணும்னா தப்புதா? இயல்பினும் விதியினும் அப்படின்னா ரொம்ப பெருசா போதையா? இங்க இருபதல் முன்னின்ற மெய்த்து. இதுக்கு அதான் எழுதணுமா? எத்திசை என்ன எழுதுவீங்க? ஏ கூட்டல் திசைமா? ஏ கூட்டல் திசை எத்திசை. என் திசை வேற, அது 8 கூட்டல் திசை என் திசை, அது என் திசைன்னு வரணும். ஏ என் திசை, என் திசை அது 8 திசை. எத்திசை அப்படின்னு சொன்னா ஏ கூட்டல் திசை. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் மிகும். தலைக்கோள், தலை கூட்டல் கோள் எத்திசை. ஏ கூட்டல் திசை, ஏ கூட்டல் திசை எத்திசை. புரியுதா? செந்தமிழே இருபதல் சரி. ஈரசச்சீர்கள் அது நீக்கப்பட்ட பகுதி. ஏங்கோலின் ஞாலத்தில் விளக்கட்டும். இடஞ்சுட்டி பொருள் விளக்குக இருக்கு. அதிசயமலர் நீக்கப்பட்ட பகுதி. அதிகமான ஈகை பண்பு நீக்கப்பட்ட பகுதி. நாட்டியரவின் அமைப்பு இருக்கிற பகுதி. கலை முழுமை நீக்கப்பட்டது. பேரிடர் மேலாண்மை நீக்கப்பட்டது. சென்னை நகரின் போக்குவரத்து வளர்ச்சி குறித்து எழுதுக. போக்குவரத்து வளர்ச்சி அப்படின்னா அது தரைவழி போக்குவரத்து, விமான போக்குவரத்து, அப்புறம் சாலை போக்குவரத்து, இதெல்லாம் என்னென்ன மாற்றங்களை பெற்றிருக்கிறது அப்படிங்கறது எழுதுறோம். மயிலேசினி வேங்கடசாமி நினைவு சிறப்புக்கு உருவாக்கி தருகனா அவருடைய குறிக்கோள் எழுதணும். எப்ப பிறந்தாரு? 16/12/1900 ஆண்டு சென்னை மயிலாப்பூர்ல சீனிவாசனுக்கும் தாயாரம்மனுக்கும் இணையாக 6வது மகனாக பிறந்தாரு. இல்லையா? இதெல்லாம் செய்தி இல்லையா? இந்த ஆண்டு மட்டும் இருக்குதையா. 16/12/1900 மட்டும் இருக்குதையா. கோவிந்தசாமி மட்டும் இருக்குதையா. அப்புறம் சீனிவாசன் இருக்குதையா. அதுதாங்க இருக்கு. சரிங்க. இதெல்லாம் பின்னாடி நாங்க சேர்த்துக்க வேண்டிய பகுதிகள். சரி. பாடான் திணை தெரியும். அம்மோனார் நீக்கப்பட்ட பகுதி. ஊழி பெயரும் தாம் பெயரால் தெரியும். கூடி வாழ்ந்தால் கூடனுமே ஏராளமான நன்மைகள் இருக்குன்னு தெரியும். இது 11 நம்ம பார்க்க ஒரு பயிற்சி. சங்க இலக்கியங்கள் பத்திய கருத்துப்படத்தை புரிந்து கொண்டு பத்தியாக எழுதுதல் தெரியும். சேனியன் அறிதல் கட்டாயம் எழுதுவீங்க. ஹெச்ஏ கிட்னா ஐயோ இதுல இதுவே பரவாயில்ல எழுதுவீங்க. ஆமா தானே? இது எழுதுவீங்க. ரெண்டுமே சமமான பலம் தான் எழுதுவீங்க. நிலத்தை தவிர்த்து நீக்கிடலாம். சங்ககால கல்வெட்டை அறிந்து கொள்ள புகழ் நீக்கப்பட்ட பகுதி. ரெண்டுமே. சாலை விபத்துல தமிழ்நாடு நீக்கப்பட்ட பகுதி. நடிகர் திலகம் நம்ம பாடப்பகுதியில் இருக்குது. துன்பு உலகில் இருக்கு, செயல் இருக்கு. அடுத்தது பிரேக் பண்ணலாமா? இந்த முடிச்சிடலாம். 5 நிமிஷம். சரி. 1/2 மணி நேரம் தான் பண்ணீங்க. 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி, எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுத்தான். முடிச்சிடலாம். ஒரே வேகத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் தெளிவாயிருவான். ஆமா சொல்லுமா. மீண்டும் அந்த பழமையெல்லாம் புதுப்பிதற்கு பாண்டியன் சங்கத்தில் குழு இருந்தது. வல்லவர்களை சார்ந்தது. இங்கேமா சொல்லுமா. பொய்யாவானம் ஈர்கட்டதில் மறை பெயர்ச்சம். உரிமை தாகம், உரிமை தாகத்தின் ஆசிரியர் பூமணி. அஞ்ஞாடி சாகித்ய விருது. அஞ்ஞாடி அப்படிங்கிறதுக்கு சாகித்ய விருது கொடுத்துருக்காங்க. ஜலாலுத்தீன் ரூமி பாரசீக கவிஞர். தமிழர் குடும்ப முறை பக்தவச்சல பாரதி. சரியா? தமிழர் குடும்ப முறை ஆசிரியர் பக்தவச்சல பாரதி. ஜலாலுத்தீன் ரூமி எந்த கவிஞர்? இன்னும் பெருசா இருக்குமா? உரிமை தாகத்தின் ஆசிரியர் அஞ்ஞாடி. ஜலாலுத்தீன் ரூமி தமிழர் குடும்ப முறை பக்தவச்சல பாரதி. காவினம் நீக்கிட்டாங்க. படிமம் நீக்கிட்டாங்க. ஆமந்திரிகை தெரியும். அரசு உவா பட்டத்து யானை. அரசு கரஞ்சு கழை. அவ்வளவுதான். ஆராய்ந்து சொல்கிறவர் தூதுவர். 50 காப்பியம் சொல்றதை தம் உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர். அதிசயமலர் நீக்கிட்டாங்க. சாப விமோசனம் அகலிகை கதைகளை துன்பங்களை பயன்படுத்தியவர் புதுமை பித்தன். கடலில் பெரியது பயன் சொக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் கடலில் பெரிது. பிளியரி ஞமலி சொன்ன சிறுபான்மைப்படை நீக்கப்பட்ட பகுதி. இதெல்லாம் உவாபுர வந்து கூட உடுபதி ரவி ஒத்தார். யார் அப்படின்னு கேட்டா ராமன் சுக்ரீவன். ஏன்னா அமாவாசை காலத்தில் ஒன்றாக இணைந்த சூரியனும் சந்திரனும் போன்றவர்கள் யாரு?
ராமனும் சுக்ரீவனும் சேர்ந்த இந்த சேர்க்கை அப்படின்னு சொல்றாங்க. கவிஞர் சிற்பி நிலையாமை குறித்து சவரி பகைவர்கள் அழிக்க முடியாத அரண் அரண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரே வார்த்தை தான் அறிவு. ஆனா நீங்க அப்படி இருக்கீங்களா? பகைவராலும் அழிக்க முடியாத அரண் அறிவு ஆகும். மேலும் முன்னாடி ஆமா, நமக்கு அழிவு வராமல் காக்கக்கூடிய கருவியாகவும் செயல்படுகிறது இது அறிவு. அடுத்தது இறைமான இன்னலை கண்டு மக்கள் எளிதமா நினைச்சுட்டாங்க. என்ன வானத்தை பார்த்தாங்க, பூமியை பார்த்தாங்க, கடலை பார்த்தாங்க, ஏன் இவ்வளவு லேட் ஆகுதுன்னு கேட்டாங்க. ஆமாவா? வானம் இடித்து விழவில்லையே, பூமி பிளந்து வெடிக்கவில்லையே, கடல் நீர் வற்றி போகவில்லையே, ஏன் இதெல்லாம் தாமதிக்கிறது என்று கேட்டாங்க. 4 கருத்து 2 மதிப்பெண். சரி, அடுத்தது நடையாளிகள் நீக்கிட்டாங்க. ஒரு பொருளை பயன்படுத்தும் நீக்கிட்டாங்க. பின்னணி இசை இருக்குது, முடிந்தால் தரலாம் தெரியும். விலை ஐயோ, திருவள்ளுவர் செல்வன் பிச்சிருவீங்க. மானம் பார்த்த பூமியில் சொல்லிடுங்க. ரெண்டு மாற்றம். வானம் பார்த்த பூமியில் பயறு வகைகள். படத்திற்கு பொருத்தமான திருக்குறள் அவ்வளவுதான். அடுத்தது கீழ்கண்டோர்கள் அடைப்புக்குள் உள்ள உங்களுக்கு யாரால் யார் கொடுத்துருக்காங்க அதை எழுதுமா? யாரால் தான் எழுதணும். சரியா? யாரால் தான் எழுதணும். நம்முடைய தேவையின் அளவு குறைந்தால் மகிழ்ச்சி பெருகும். சப்ஸ்கிரிப்ஷன் சொன்னேன் முன்னாடி கூட கேட்டாங்க சொன்னேன். உறுப்பினர் கட்டணம். சப்ஸ்கிரிப்ஷனா உறுப்பினர் கட்டணம். ரப்பர் ஸ்டாம்ப் தெரியுமா? இழுவை முத்திரை. ரப்பர் ஸ்டாம்ப் போறாங்களா? அது பேர் தான் இழுவை முத்திரை. அது இழுவை முத்திரை. சரி, 28க்கு மாற்று வினா. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. எனக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக புரிந்தது. 100% உறுதியாகிவிட்டது ஐயா சாமி என்று கேட்டதெல்லாம். அறிந்து கலங்கி. கலங்கி பிரித்ததுங்க. கலங்கு கூட்டல் இ. கலங்கு கூட்டல் இ. கலங்கி இ வினைச்சொல். சரி, வானம் எல்லாம் என்ன விதி? பெருங்கடல் முதல் விதி. அடுத்தது வாடை காலத்தில் கோவலர்கள் தெரியும். 3ஆன காலம் போல் நீக்கிட்டாங்க. நாட்டிய அரங்கின் அமைப்பு தெரியும். அறிவுடை வேந்தன் நீக்கிட்டாங்க. செம்பருதி மலைவேட்டின் தலையை சாய்ப்பான் தெரியும் உனக்கு. தந்தையும் தாயும் பணிக்கு செல்றாங்கன்னா குடும்ப உறுப்பினர் என்ற முறையில என்னென்ன வேலை செய்வீங்க? 3 வேலை தான் செய்வாங்க ஐயா. அது மட்டும் இருக்குன்னா அவங்களும் 3 மதிப்பெண்ணா கொடுப்பாங்க ஐயா. அப்புறம் கோவிந்தா ஐயா நீ செய்யற எல்லாத்தையும் ஒரு 10 கருத்து எழுதுங்க. புரியுதா? ஆமா, இங்கெல்லாம் சீக்கிரம் பண்ணிக்கிட்டு கூடாது. ஆனா முடிவு பண்ணிக்க, இதெல்லாம் நான் எழுத போறேன், இங்கதான் நம்ம சிக்கல் இருக்கும், அதுதான் எழுதி பார்த்தோம். சரிங்களா? நான் விடியற் காலையில் அம்மா எழுப்புவதற்கு முன்பாக எழுந்து விடுவேன். என்னுடைய அன்றாட வீட்டு படத்தை முடித்து விடுவேன். பிறகு சமையலுக்கு அம்மாவுக்கு உதவி செய்வேன். பிறகு அற்புதமாக நானே கிளம்பி பள்ளிக்கு வருவேன். பள்ளி முடிந்து வீட்டுக்கு சென்றவுடன் என் அப்பா அலுவலகத்துக்கு இருந்து வருகிற பொழுது அவருக்கு தேநீர் வைத்து தருவேன். இடைவேளையில் வீட்டை சுத்தம் செய்வேன். அம்மா துணைத்து வைக்கிற போது அவருக்கு உதவிகளை செய்வேன். புரியுதுங்களா? அப்ப நான் எப்போ படிப்பேன்? நீங்களா பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் எழுதுங்க. நல்ல பிள்ளைங்க எழுதுவீங்க. சரி, அடுத்தது சென்னையின் பண்பாட்டு அடையாளங்கள் என்று நிலைப்பன. அடுத்து அடிச்சு உதறிடுவீங்க. அதுக்கப்புறம் வேளாண்மை பின்னி பெடல் எடுத்துருவீங்க. அது நிழல் அணி ஐயோ சொல்லவே வேணாம். அப்புறம் எப்பொருள் யார் யார் கேட்கணும் சொற்பொருள் பின்வரும் நிலையணி எழுதுவீங்க. அடுத்தது மைய கருத்துலாம் அந்தி இருளாம் கருகும் உலக கண்டேன் அவ்வாறு வான் கண்டேன் திசையில் கண்டேன் பச்சேன் முன்னாடி. அடுத்தது பாடாந்திணை பரிசுத்துறை நீக்கிட்டாங்க. பாடாந்திணையும் நீக்கிட்டாங்க. அது நமக்கு யானைக்கு பாடாந்திணை இருக்கா? சரி, யானைக்கும் அடிசருக்கும் இருக்கு. அப்புறம் குற்றம் பார்க்க சுற்றம் இல்லை தெரியும். நாலேஜ் ஆஃப் த லாங்குவேஜ் இஸ் த டோர்வே டு விஸ்டம். இதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு, இப்ப இருக்கா? இருக்கு. எழுதிக்க. A new language is a new life இருக்கு.
if you want to people understand you speak the language இருக்கு இருக்கா இல்லையாமா the limits of my language or the limits of my world எழுதுங்க ரைட் அப்படியே 43 அச்சாம் ஒரு செமி மாற்றத்தினால போட்டு படிச்சுட்டு கீழே அப்படியே எழுதி வேண்டியதுதான். இந்த வினா உங்களுக்கு 4 இருக்குன்னு கொடுக்குறாங்கன்னா எழுத மாட்டா இதுதான் முதல்ல எழுதுறாங்க. அப்புறம் எங்க இதெல்லாம் எது தெரியுமா நேர விளையாட்டுக்கு நேரம் அடிச்சு மீன் போறதுக்கு இதெல்லாம் சரிங்களா. ஆமா இப்ப வரக்கூடிய தேர்வுகள்லாம் அப்படிதான் வந்துகிட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியாது. சரி அடுத்தது கவிதை எழுத அறிய நீக்கிட்டாங்க. எளிய மக்களின் வழிகளை நீக்கிட்டாங்க. குடும்பம் என்ன சிறிய அமைப்பு இருக்கு. ஒவ்வொரு நகரத்துக்கும் மதராசு பட்டணம் இருக்கு. பொறுப்புணர்ச்சி இந்த உரை என்னது முதல் கல் நடிகர் திலகம் தண்ணீர் இல்லாத தமிழ் என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ள உங்களிடையே வந்து என தொடங்கும் மனப்பாட பாடலை அடிப்பெறாமல் எழுதுக. எதுக்குது அப்படிங்கிறதே கேட்கலாம். உங்களிடையே என பாடலை எழுதுக. எதுக்கு ஒரு துளி ஒரு 5 வினாடி 10 வினாடி ஒரு வினாடியும் சுத்திட்டே வரணும். எதுக்கு நீ படிச்சுட்டு போகணும். ஒரு 5 நிமிஷம் கூடுதல் ஆகட்டும். ஏற்கனவே படிச்சிருப்ப 1/4 மணி நேரம் திரும்ப நீ படிக்கணும். ஒரு 5 வினாடி எல்லாம் குடிங்க ஒரு 5 நிமிஷம் அது வந்து பிடிக்கணும். எதுக்கு படிக்கிறதுக்கே 5 நிமிஷம் பிடிக்கணும். அவங்களுக்கு வந்து என்ன ஒரு படிச்சிருக்க திரும்ப படிக்காம எழுதியா திரும்ப படிக்கணும். அதுதான் சரி. உடைத்து என முடியும் குரல் என்ன குரல்? உருவு கண்டு எல்லாமே நிற்கும் ஒரு பேரும் கேட்க அச்சாணி எல்லாம் உயர்த்தை. செப்டம்பர் 20 கொரோனா காலத்தில் வந்தது. எப்படி இருக்குன்னு பாத்துருவோமா? சரி. நரம்புகளுக்கு வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது மழை துளிகள். உவாபுர வந்து கூடும் படத்திற்கு பொருத்தமான குரல். சங்க காலத்தில் கனசமுதற்கு தாயை தலைமையேற்றவர் தாய் தான். நானே சொல்லிட்டேன். இந்தியாவின் பல பகுதிகளில் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர். தெரியும் உனக்கு. மயிலை சீனி அவர்களின் அரிய ஆவணப்பணிகள் ஒன்று இந்நூல். அரிய ஆவணப்பணி தமிழர்கள் தமிழ்கலைகள் இல்ல மறைந்து போன தமிழ் நூல்கள் தானே ஆவணப்பணிமா. ஆமா கலப்பராட்சி தமிழ் அஞ்சலி தம்பி மறைந்து போன தமிழ் நூல்கள். பெருமிதம் என்னும் சொல்லி இலக்கண குறிப்பு. பெருமிதம் தொழிற்பெயர் நகை அழுகை இவரம் மறுக்கை எச்சம் பெருமிதம் வெகுளி உவகை 8 நேரத்தை படிச்சுட்டு தொழிற்பெயர்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம். இதெல்லாம் என்னது மெய்ப்பாடுகள் பார்த்தோம். ஆட்சி இந்த சொல்லவா இங்க ஒரு ஆவணம் கொடுத்துருக்காங்களா. இது முன்னாடி 2020 21 22 23 அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாங்க காப்பகமும் மட்டும் கொடுத்தாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆட்சினா காப்பகம் பழைய புத்தகத்தில் இருக்கும். காப்பகம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு புத்தகத்திலே இருக்குது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஆவண காப்பகம். என்னென்னலாம் பண்றாங்க. ஒரு முறை தான் தப்பு பண்ணிட்டு திரும்ப சரியா போட்டுருக்குமா இல்லையா? 2வது முறையும் அது ஒரு பிழை பாதி அதை மட்டும் கொடுத்துட்டான். இப்ப கொஞ்சமா சரி பண்ணி யாரோ ஒரு புதுசா என்ன பண்ணிருக்காங்க ஆவண காப்பகம். ஆட்சி அப்படின்னா ஆவண காப்பகம். ஒரு 4 ஆண்டுகள் வரைக்கும் என்ன தெரியுமா ஆவணம் தான் அது விடை. அதுக்கு 2 ஆண்டுகள் என்ன தெரியுமா காப்பகம் தான் விடை. இப்ப நீங்க வரது ஆவண காப்பகம் தான் விடை. சரி எழுதுங்க. இதே மடி மேல போய் நிக்குது. இப்ப மடி எப்ப மாற்றி போறாங்கன்னு தெரியல. ஆனா நீங்க மடியின் மேல் கொடுத்துருந்தாங்கன்னா மடியின் தான் நீங்க எழுதிக்கணும். சரிங்களா? பக்கத்துல அடைப்புல காலம் வந்து எழுதுங்க. ஞாபகத்துல வச்சுங்க. 2 மதிப்புல கேட்டாங்கன்னா நம்ம மடியின் எழுத போறீங்க. சரியா? யானை கூட்ட குளம் போல நீக்கிட்டாங்க. முதல் கல் சிறுகதை மட்டும் கருத்து என்ன கருத்து? தனி மரம் தோப்பாகாது. அது உரிமை தாக்குதான் தான் தன் தம்பிக்காக துடிச்சு போறான். பார்த்தோம். ஆமா பேசியா ரத்தம் அப்ப இந்த கட்சிக்கிட்டே இருக்கேன் இல்லையா? சரி. தனி கோயில் முற்று உயிரின் இரட்டும் என்னது? உள்ளொன்று. சரி. தனி கோயில் முற்று உயிரின் இரட்டும் பிழையற்ற தொடரை தேர்க. உங்களில் யாரால் நன்மை என நினைக்கிறீர்கள்? உங்களுக்கு யாரால் நன்மை என நினைக்கிறீர்கள்? பொருந்தி வருது. உங்களுக்கு யாருக்கு நன்மை என நினைக்கிறீர்கள்? இல்ல உங்களது யாருக்கு உங்களுக்கு யாரால் நன்மை என நினைக்கிறீர்கள்? எவ்வளவு பெரிய நான் படிக்கணுமா எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கணுமா? நீங்க பண்றது எல்லாத்தையும் அவங்களோட நான் படிச்சுட்டு இருக்கணுமா? ரைட். பாசம் என உள்ள நீர் அடிக்கொடிட்ட சொல்லி இலக்கண குறிப்பு. முன்னிலை பன்மை வினைமுற்று.
ஈர்லாம் முன்னிலை பன்மை தான் தெரியும் நமக்கு. ஏவல் பன்மைனா மின் அப்படின்னு வரணும். மின், செல்வின், உன்பின் அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஏவல் பன்மை வினைமுற்று. வினையாளனை பேர் தான் தெரியும் நமக்கு. ஓடியவர், ஆடியவர், பாடியவர், நடித்தவர், குதித்தவர், தாவியவர், எழுதியவர், படித்தவர். அவர் 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 வந்துச்சுன்னா அதுக்கு வினையாளனை பேர். தொழில் பெயர் தெரியும். அல்தல், ரைசி, கோ, கோ இப்படின்னு முடியக்கூடியது. ரைட். பேச்சு தமிழ் அமைந்த தொடரை தேர்க. புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. சரியா இருக்கு. வறட்சி எல்லா இடங்களையும் பாதித்துள்ளது. மயில்கள் விரலியரை போல் ஆடுகின்றன. அப்ப தெரியும் நமக்கு. அடுத்தது முகவரியற்று நீக்கிட்டாங்க. பெருங்கடல் நீக்கிட்டாங்க. துன்பு உலதை நன்றோ. புத்தக வினா என்னது? கூற்றுக்கு பொருந்தமும் பழமொழியை எழுதுக. நிழலின் அருமை வெயில் தெரியும். அது ஒண்ணு. இன்னொன்னு ரெண்டு பழமொழி கொடுத்துருந்தாங்கம்மா. இன்னைக்கு விடை மட்டும் தாங்க தெரியும். கேட்காதீங்க. புத்தகத்துக்கு இருக்குதாமா? சிறு துன்பம் பல்கு சோதம். இன்னொன்னு வெயிலின் அருமை வெயில் தெரியும். சரியா? அப்ப ஏற்றம்னா இறக்கம், துன்பம்னா இன்பம். அப்ப இங்க என்னதுக்கு துன்பம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாவே அது இன்பம் இருக்குதுன்னு அர்த்தம். வெயிலின் அருமை நிழலில் தெரியும். சரியா? கொடுத்துருக்காங்க. ஒருமுக எழுதி பொறுமுக எழுதி பீச்சு உதறிடுவீங்க. மனிதன் தன் பேராசை நீக்கிட்டாங்க. அக்காலத்து கல்விமுறை மனநல பயிற்சி உதவிய நூல்கள் 4 எழுதுங்க. நிகழ்ந்துல ஒண்ணு, கணிதத்துல ஒண்ணு, தமிழ்ல ஒண்ணு, அப்புறம் இன்னொன்னு நீதி நூல்கள். மொத்தம் 4 எழுதுவீங்க. தலைப்புல 4 தலைப்புல 200 நூல்கள் எழுதுவீங்க. படத்தொகுப்பு என்றால் என்ன? படத்தொகுப்பு என்பது யாரு? என்னது படத்தொகுப்பு? ஒரு 16 மணி நேரம் போடக்கூடிய படமாக எடுக்கப்பட்டு பின்பு அதுல தேவையற்ற காட்சிகளை நீக்கி ஒரு 2 மணி நேரம் போடக்கூடிய திரைப்படமாக உருவாக்குவதுதான் அது படத்தொகுப்பு அப்படின்னு பேரு. நமக்கு எடுத்துப்போம். ஏதேனும் ஒன்று புணர்ச்சி விதி. வானமெல்லாம் தனியாடி எழுதிருவீங்க. எலியும் பூனையும் போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல ரெண்டுமே இருக்கு நமக்கு. எழுதிருவீங்க. ஏற்றல் நிறுத்தக்கூடியதுங்க. பள்ளி மாணவர்கள் இருசக்கர வாகனம் ஓட்டுவது சட்டப்படி குற்றமாகும். ஒரு புள்ளி. மேலும் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் செல்வது 2 பேருக்கு மேல் பயணிப்பது ஒரு காற்புள்ளி. கைபேசியில் பேசிக்கொண்டே செல்வது ஒரு காற்புள்ளி. வேணாம், அங்க தேவையில்லை. முதலிய காரணங்களால் விபத்துகள் நடக்கின்றன. ஏன்னா கடைசியில வரக்கூடியதுக்கு காற்புள்ளி போடக்கூடாது. தொடர்ச்சியா வந்துட்டே இருக்குன்னு சொன்னா காற்புள்ளி போடணும். ஆனால் கடைசியா வர்றதுக்கு போடக்கூடாது. அதோட முடிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் தொடரல இல்லையா? கலைச்சொல் தருக. டெபிட் கார்டு தெரியாது. பற்று அட்டை அப்படின்னு பேரு. தெரிஞ்சு கேட்பாங்க. டெபிட் கார்டு என்றால் பற்று அட்டை. அனிமேஷன் அசைவிட்ட படமாக்கம். முன்னாடி இயங்கு படம் கொடுத்திருந்தாங்க. டிமாண்ட் டிராஃப்ட். கேட்பு வரைவு ஓலை. டிடி நம்ம சொல்றோம்ல. டிடினா டிடி தர்ஷினி. இங்க டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க்ல டிடி சொல்லுவாங்களா, டிடி எடுத்து அனுப்பணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அது பேரு டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னு. தமிழ்ல கேட்பு வரைவு ஓலை. நான் பணத்துக்கு கேட்கிறேன் நான் அப்படிங்கிறது அர்த்தம். மெட்ரோ ட்ரெயின் மாநகர தொடர்வண்டி. மெட்ரோ ட்ரெயின் என்னது? மாநகர தொடர்வண்டி அப்படின்னு பேரும். நினைக்கின்ற. நினை இக்கு கின்று என்னது? நினைக்கின்ற. நினை இக்கு கின்று நினை பகுதி. இக்கு சந்தி. கின்று நிகழ்கால பயிற்சி பகுதி. அறிந்து தெரியும். பேச்சு வழக்கில் தொன்மம் வெளிப்படும் இரு தொடர்களை பிச்சு உதவுவீங்கள. அதோ போராட்டம் சகுனி, இதோ எழுதுவீங்க. ஆமா. தேவையான இடங்களில் வலிமையிட்டும் தேவையற்ற இடங்களில் வலிமையை நீக்கியும் எழுதுக. மாணவர்கள் பெற்றோர்களை தமது நண்பர்களாக பாவித்து நட்பு கொள்ள வேண்டும். தமது இன்ப துன்பங்களை இப்பெற்றோர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பொருள் வேறுபாடு. புல் என்றால் சிறிய தாவரம். புல் என்றால் பறவை. புள்ளினங்கள் புல்தரையில் இறை தேடின. உளப்பாட்டு தன்மை பன்மை விளக்குக. நேற்று பார்த்தோமே. உளப்பாட்டு தன்மை பன்மை, உளப்படுத்தா தன்மை பன்மை. சரியா? பேசுவோர் உளப்பாட்டு தன்மை. முன்னிலையாயும் சேர்த்து கொண்டு பேசுவது பேரு உளப்பாட்டு தன்மை பன்மை. எடுத்துக்காட்டு, நாம் முயற்சி செய்வோம். அவ்வளவுதான். வாடை காலத்தில் கோவலர்கள் எழுதுவீங்க. வருபவர் எவரானாலும் செலுத்து. இடஞ்சுட்டி பொருளுக்குக இருக்கு. அடுத்து சினத்தால் வரும் கேட்டினை எழுதுவீங்க. அகநானூறு குறிப்பு வரையில இல்ல. சென்னையின் பண்பாட்டு அடையாளங்கள் இருக்கு. கவிதை இல்ல. எழுத்தாணிகள் குறித்து ஊவேசா எழுதுவீங்க. திரைப்படத்தின் காட்சியாக்கல் தெரியும்.
வினாயன் 43 காது கேளாதவருக்கான மாற்றுக்கலாம். அங்க கவனமா இருக்கணுமா. சில வேலைக்குள்ள அங்க கொடுக்காம இங்க கூட கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? ரெண்டு விதமா தெரிஞ்சு வச்சிருக்கோம். முன்னாடி தலைப்பிலே கொடுத்துருந்தாங்கம்மா, இப்ப என்ன பண்ணிடுவாங்க, இங்க கொடுத்துட்டு அங்க கொடுக்காம விட்டுருவாங்க. நீ என்ன பண்ணுவ, பார்க்கலாம். நிழல்நிலை எழுதுவீங்க. சொற்பொருள் பின்னணி தெரியும். குற்றம் பார்க்க குற்றம் இல்லை, எறும்பு உர கல்லும் தெரியும். அதனால எல்லா நாட்காலும் இருக்குது. சரி பார்ப்போம். பிறப்பினால் தெரியும். செவியறி உறுத்துறை நமக்கு இல்ல. அப்புறம் தமிழாக்கம் தருக இங்கேயும் கொடுத்துருக்காங்க. சரி தப்பிச்சுட்டோம். சரி இல்லைன்னா தான் நமக்கு சிக்கல். ராமனிடம் வெளிப்படும் உடன் பிறப்பிய பண்பினை கம்பராமாயணம் வழி நின்று உடன் பிறப்பிய பண்பு நீங்க யார் யாருக்கிட்ட எப்படிலாம் நடந்துட்டான் அப்படிங்கிறது அறிவுடைய பாழ்விட்டு துணை இருக்கும் எழுதிடுவீங்க. அப்புறம் கவிதையின் அடையை கட்டமைக்கும் அழைகள் கூறுகள் தூக்கிட்டாங்க. நீங்கள் பார்த்த மதராசப்பட்டினம், உரிமை தாகம், நடிகர் திலகம், ஓங்களிடை நோய், அவ்வளவுதான். சரி இப்ப ஒரு தீர்க்கமான முடிவு, ஒரே ஒரு நிமிடம் மட்டும் கண்ண முடிவு உட்கார்ந்து ஒரு நிமிடம் மட்டும் கண்ண முடிவு உட்காருங்க. சரி